பேக்கப் பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பேக்கப் எடுக்கலாம். ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் பேசிக்கலி வித் ஈஸி டு இன்ஸ்டன்சஸ் வந்து இமேஜ் லெவலில் நம்ம கம்ப்ளீட் சிஸ்டம் பேக்கப் எடுக்க முடியும். தென் இபிஎஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வால்யூம் லெவலில் பேக்கப்ஸ் எடுக்கலாம். தென் இது இல்லாமல் நீங்கள் S3யோடைய கண்டென்ட்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம பேக்கப் எடுக்கலாம். எதர் நீங்கள் என்டையர் பக்கெட் பேக்கப் எடுக்கலாம், இல்லை சிங்கிள் ஆப்ஜெக்ட் லெவலில் கூட ரெஸ்டோர் பண்ணலாம். சிமிலர்லி EFS எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுடைய ஃபைல் சிஸ்டம் லெவல் பேக்கப் ஆர் ஃபைல் லெவல் பேக்கப் இது பண்ணலாம். தென் டேட்டா பேஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நேற்று நம்ம RDSோட பேக்கப் பார்த்தோம். ஸோ சிமிலர்லி உங்களுக்கு அதில் டேட்டா பேஸ் இன்ஸ்டன்ஸ் லெவல் பேக்கப் எடுக்கலாம், இல்லை இண்டிவிஜுவல் டேட்டா பேசஸ் வேணா ரெஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயே உங்களுக்கு எல்லாத்துலேயுமே வந்து பேக்கப் ஆப்ஷன்ஸும் இருக்குது, ஸ்னாப்ஷாட் ஆப்ஷன்ஸும் இருக்குது, தென் லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட் ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ இதெல்லாம் என்னென்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றதையும் நம்ம டீட்டெயில்டாக கவர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட 13 வெரைட்டி ஆஃப் கண்டென்ட்ஸ் வந்து நம்ம AWS பேக்கப் வச்சு ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஸோ அது என்னென்ன அப்படின்றத வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக 1 by 1 பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான ப்ரீ ரெக்வசைட்டை நம்ம சில ரிசோர்ஸஸ்லாம் கிரியேட் பண்ணி வச்சிடலாம். ஓகே, ஸோ தட் we can see the demo quickly. So maybe let me create launch instances. ஸோ சில பெனிஃபிட்ஸும் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம லினக்ஸ் இன்ஸ்டன்ஸ்க்கும் விண்டோஸ் இன்ஸ்டன்ஸ்க்குமே வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ்ன்றது வந்து டிஃபர் ஆகும். ஸோ சேம் லைக் தட் உங்களுக்கு ஒரு சில பர்டிகுலர் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு EFS எடுத்துக்கிறோம், இல்லை கிளவுட் ஃபார்மேஷன் ஸ்டாக் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஸோ அதெல்லாம் வந்து இப்போ பை டிஃபால்ட்டாக AWSல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்கைவிங் அண்ட் டிரான்சிஷன் டு கோல்ட் ஸ்டோரேஜ் அப்படின்ற மாதிரி சில ஆப்ஷன்ஸ்லாம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதனால வந்து உங்களுக்கு காஸ்ட் எஃபெக்டிவாகவும் நீங்கள் வந்து கண்டென்ட்டை வந்து நம்ம டிரான்சிஷன் பண்ண முடியும், ஆர்கைவ் பண்ண முடியும், கோல்ட் ஸ்டோரேஜுக்கு வந்து மூவ் பண்ணலாம். ஸோ இதுதான் கிட்டத்தட்ட நம்ம லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஈவன் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து கிளவுட் ஃபார்மேஷனுடைய ஸ்டாக்ஸை கூட நம்ம பேக்கப் எடுக்கலாம், அந்த டெம்ப்ளேட்ஸை கூட we can take the backup. So let us go and create couple of instances quickly. So ஒரு stan Amazon Linux 001 ஒரு விண்டோஸும் ஒரு லினக்ஸும் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து I'll create Linux. So let me choose whatever I have. ஸோ ஜென்ரலாக பேக்கப்பை பொறுத்த வரைக்கும் யூ நீட் 443 HTTPS வழியாக தான் பேக்கப் எடுப்பாங்க. ஸோ அந்த HTTPS போர்ட் மட்டும் ஓப்பனில் இருக்கான்றதை செக் பண்ணிக்கங்க. I will just go with the default security group and then launch the instance. ஸோ ஜென்ரலாக இப்போ நம்ம இதில் கொடுக்குற ஆல்மோஸ்ட் எல்லா விஷயங்களும் வந்து பேக்கப் ஆகும். EC2 பொறுத்த வரைக்கும் எஸ்பெஷலி இந்த 2 விஷயங்கள் மட்டும் உங்களுக்கு பேக்கப் ஆகாது, யூசர் டேட்டா அண்ட் தென் அதில் இருக்கக்கூடிய அந்த நெட்வொர்க் அடாப்டரில் இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து வராது. பட் யூசர் டேட்டா வந்து இட் இஸ் ஃபைன். அது வந்து நம்ம மெயினாக பூட்டிங் அப்போ வந்து பூட் ஸ்டாப் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது we can kind of, that's fine. So let me launch a Amazon instance. நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்ன எப்படி ரெஸ்டோர் பண்ணும்போது I will clearly show you. ஜஸ்ட் நம்ம ப்ரிப்பரேஷன் ஆக்டிவிட்டீஸ் தான் பண்ணுறோம். ஸோ விண்டோஸ் இன்ஸ்டன்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். Okay, I will go with whatever base is fine. This is fine. So I'll go with the default one. ஸோ வேணும்னா ஒரு வால்யூம் எக்ஸ்ட்ரா கூட நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஏன்னா 30 GB பேக்கப் எடுத்தீங்க அப்படின்னா தென் இட்ஸ் கோயிங் டு பி காஸ்ட் இன்வால்வ் ஆகிடும். ஸோ அதனால் வந்து வி வில் கிரியேட் சம் அடிஷ்னல் வால்யூம்ஸ் ஸோ தட் நம்ம காஸ்ட் சேவ் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் ஆல் ஃபைன். ஓகே, let me launch this instance. Okay, so EFS. ஓகே, ஸோ இது நம்ம கிரியேட் பண்ண டெலிட்டே பண்ணலன்னு நினைக்கிறேன். அந்த செஷன் அப்போ கிரியேட் பண்ணோம் இல்லைங்களா, நம்ம லாஸ்ட் வீக் ஸ்டோரேஜ் கிளாஸ் அப்போ நம்ம கிரியேட் பண்ணது அப்படியே இருக்குது 11th May. ஓகே ஃபைன். ஸோ அது கூட நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இதில் என்ன கண்டென்ட் இருக்குன்னு நம்ம மவுண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ மேபி வேறு என்ன ரிசோர்ஸ், மேபி கிளவுட் ஃபார்மேஷன் ஸ்டாக் கூட ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிடலாம்.
ஸோ கிளவுட் ஃபார்மேஷன் அப்படின்றது வந்து உங்களுக்கு இப்போ டெராஃபார்ம் யூஸ் பண்ணி நீங்கள் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி ரிசோர்ஸஸ் கிரியேட் பண்ணுவோம். இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் கோட் சொல்கிறாங்க இல்லைங்களா, அதில் பேசிக்காக ஏடபிள்யூஎஸ்ல நேட்டிவாக வரக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் கோட் வழியாக நீங்கள் உங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஈஸி டு இன்ஸ்டன்சஸ் S3 பக்கெட் ஆர் எனி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தேவையானதெல்லாம் நீங்கள் கிளவுட் ஃபார்மேஷன் ஸ்டாக் வழியாக கிரியேட் பண்ணலாம். ஸோ இதை கூட இப்போ நம்ம பேக்கப் எடுத்து வைக்கலாம். கிளவுட் ஃபார்மேஷன் ஸ்டாக்கை வச்சு பேக்கப் எடுக்கும்போது இதில் ஒரு மெயின் அட்வான்டேஜ் இருக்கு. உங்களுக்கு அதில் என்ன ரிசோர்ஸ் நீங்கள் டிப்ளாய் பண்ணுறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்ஸ்டன்ஸ் டிப்ளாய் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இன்ஸ்டன்ஸோட இமேஜும் வந்து நெஸ்டடாக வந்து உங்களுக்கு பேக்கப் நடக்கும். ஸோ பேக்கப்பில் வந்து நீங்கள் யூ கேன் டேக் த கிளவுட் ஃபார்மேஷன் ஸ்டாக். இன் ஜென்ரலாக வந்து அந்த ஸ்டாக் வச்சு நீங்கள் என்னென்ன கிரியேட் பண்ணுறீங்க, இப்போ இன்ஸ்டன்ட் கிரியேட் பண்ணுறீங்க, வால்யூம் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா தென் என்னென்ன விஷயங்கள் கிரியேட் பண்ணுறீங்களோ அது எல்லாமே சேர்த்து கூட நம்ம பேக்கப் எடுக்கலாம். ஸோ லெட் மீ கிரியேட் ஒன் சாம்பிள் வாட்எவர். ஸோ ஒரு சாம்பிள் டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, மல்டிபிள் அவைலபிலிட்டி ஜோன் போனீங்க அப்படின்னா சைஸிங் கொஞ்சம் ஹெவி ஆகிடும். ஸோ மேபி இதுவே கிரியேட் பண்ணுவோம். ஸோ லேம்ப் அப்படின்னா கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ லேம்ப் அப்படின்னா ஒரு லினக்ஸ் சர்வரில் வந்து அப்பாச்சி வெப் சர்வர் வந்து கிரியேட் ஆகும். தென் MySQL டேட்டா பேஸும் அதில் இன்ஸ்டால் ஆகும். வித் பேக்எண்டில் வந்து ஒரு PHP அப்ளிகேஷன் வந்து ஸோ 3 டியராக உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ வெப் சர்வர், டேட்டா பேஸ் அண்ட் அப்ளிகேஷன். நீங்கள் அதை வந்து மல்டிபிள் அவைலபிலிட்டி ஜோனில் கிரியேட் பண்ணாலும் கிரியேட் பண்ணலாம் அந்த டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி. இல்லாட்டி நம்ம சிங்கிள் EC2 இன்ஸ்டன்ஸாகவும் நம்ம கம்பைன் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நமக்கு காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கிறது தான் பெட்டர். ஸோ வி வில் கோ வித் சிங்கிள் EC2 instance maybe. Okay, let's go and create it. So I will just call it as stan lamp stack 01. So this is fine. Database la you can ignore for now. Maybe நீங்க login பண்ணி செக் பண்ணணும் அப்படின்னா you can also have some credential. Okay, T2 small is fine. அதே key pair கூட நம்ம choose பண்ணிக்கலாம். EC2 instance use பண்ற key pair. Okay, this is all okay. AM role, sample role. ஓகே, ஸோ இது வந்து நமக்கு ஜென்ரலாக வந்து இப்போ ஐஏஎம்க்கு வந்து பெர்மிஷன் ஜென்ரலாக நம்ம என்னென்ன டிஃப்ரெண்ட் பேக்கப் ரிலேட்டட் பர்மிஷன் இருக்குது, என்னென்ன ரோல் இருக்குன்றதை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இப்போதைக்கு வில் ஜஸ்ட் கோ அண்ட் கிரியேட் த டிஃபால்ட் ஒன். லெட் மீ கிரியேட். ஓகே, இது நம்ம இது பேக்கப் எடுத்து ரெஸ்டோர் பண்ணுறதுக்காக ஐ எம் ஜஸ்ட் கிரியேட்டிங் ஆல் தி ஸ்டெப்ஸ். ஸோ இப்போதைக்கு நம்ம கிட்ட EC2 இன்ஸ்டன்ஸ் இருக்குது, EBS வால்யூம் இருக்குது, EFS ஃபைல் சிஸ்டம் இருக்குது, கிளவுட் ஃபார்மேஷன் டெம்ப்ளேட் இருக்குது. ஸோ இதனால இப்போதைக்கு பார்ப்போம். ஸோ மற்ற ரிசோர்ஸஸ் S3 பக்கெட் அதெல்லாம் டைம் இருந்தது அப்படின்னா we will also try and take backup and restore. Okay, so we will start the session now. Let me just go here. Okay, recording is all good. Okay, இதெல்லாம் கிரியேட் ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த ஸ்டாக் வந்து இட் இஸ் கோயிங் டு கோ அண்ட் கிரியேட் அ சர்வர் ஆல்சோ. ஓகே, ஏன்னா இந்த லேம்ப் ஸ்டாக் கிரியேட் பண்ணும்போது நமக்கு அந்த கிளவுட் ஃபார்மேஷன் ஸ்டாக் மூலயமா ஒரு EC2 இன்ஸ்டன்ஸும் அது போயிட்டு ஸ்பின் அப் பண்ணும். ஏன்னா நம்ம வந்து ஒரு சிங்கிள் இன்ஸ்டன்ஸில் வந்து அப்பாச்சி MySQL அண்ட் PHPயோட கண்டென்ட்டும் கேட்டிருக்கோம். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு இங்கே இந்த தேர்ட் இன்ஸ்டன்ஸ் இது லோட் ஆகிட்டு இருக்கு பாருங்க, இனிஷியலைஸ் ஆகிட்டு இருக்கு பாருங்க. இது வந்து கிளவுட் ஃபார்மேஷன் லேம்ப் ஸ்டாக்லேருந்து கிரியேட் ஆன VM. ஓகே, ஸோ அதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னா இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம் ஸ்டான் லேம்ப். கொஸ்டின் கேளுங்க, ஒரு ஸ்கொயர்ட். இல்லை இப்போ இந்த கிளவுட் ஃபார்மேஷன் ஸ்டாக்ல வந்து ஸ்டான் நீ சொல்றீங்களே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ப்ரொவிஷனிங் வந்து பல விதமாக பண்ணலாம். ஸோ பட் என்டர்பிரைஸ் லெவலில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலி வில் பி ஹேவிங் ISC இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கோட். ஸோ இப்போ இந்த கிளவுட் ஃபார்மேஷன் ஸ்டாக் மூலயமா கிரியேட் ஆகிற VMs நம்ம வந்து அது பேக்கப்புக்கும் அதுக்கு என்ன அது எப்படி ரிலேட் பண்ணுறீங்க, அது எப்படி ஈஸியாக இருக்குன்றீங்க எனக்கு அது கொஞ்சம் அது. ஓகே, இப்போ சம்டைம்ஸ் வந்து ஸ்டாக் ஆக்சிடென்டலாக டெலிட் பண்ணிடுவாங்க. ஓகே, I'll come to the point. See, ஜென்ரலாக நம்ம இப்போ பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து பேக்கப்னா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ பேக்கப்போட எவல்யூஷன் அதுவும் பார்ப்போம். ஸோ ஜென்ரலாக பேக்கப்னா என்ன, அண்ட் தென் பேக்கப்போடைய எவல்யூஷன், எப்படிலாம் பேக்கப் இருந்தது, இப்போ கிளவுடில் எப்படிலாம் நம்ம பேக்கப் எடுக்கிறோம், அதோடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்ப்போம். AWSோட பேக்கப் சர்வீஸில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்றத
டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். என்னென்ன டிஃப்ரெண்ட் 13 டிஃப்ரெண்ட் ரிசோர்ஸஸ் வந்து நம்ம AWS பேக்கப் டூல் வழியாக நம்ம பேக்கப் எடுக்கலாம். தென் அந்த 13 ப்ரொடெக்டட் resources like your EC2, RDS, S3, EFS, FSX இந்த மாதிரி வந்து 13 டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் கண்டென்ட் வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணலாம், பேக்கப் எடுத்து வைக்கலாம். தென் அதை தாண்டி வந்து பேக்கப்பில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்க்க போகிறோம். எப்படி நம்ம வந்து ஹைப்ரிட் பேக்கப் வந்து கான்ஃபிகர் பண்ணலாம் யூசிங் ஸ்டோரேஜ் கேட்வே அப்படின்றதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தென் இன் ஜென்ரலாக பேக்கப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸ் இருக்குது. லைக் செட்டிங் அப் த ரிட்டென்ஷன் பாலிசி, ஹேவிங் எ ப்ராப்பர் பேக்கப் ரூல், பேக்கப் பாலிசிஸ் நிறைய நம்ம கிரியேட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ பேக்கப்பை ஸ்டோர் பண்ணுறதுக்கான வால்ட் வந்து நமக்கு தேவைப்படும். அதில் தான் நம்ம பேக்கப் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ தென் பேக்கப் உடைய ஃப்ரீக்வன்சி, அதோடைய ப்ரைஸிங் காம்பனன்ட்ஸ், பேக்கப்பில் வந்து என்னென்ன டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் ரெஸ்டோரேஷன் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இன்னைக்கு டீட்டெயில்டாக ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ பேக்கப் உடைய ப்ரைஸிங் ஆஸ்பெக்ட் அண்ட் தென் ரெஸ்டோரேஷன் மெத்தட்ஸ் என்னென்னன்றதை பார்க்கலாம். ஸோ ஓகே, டு ஆன்சர் இஸ் கொஸ்டின், சி ஜென்ரலாக பேக்கப் வந்து எதுக்காக நம்ம எடுத்து வைக்கிறோம்? நம்மளுடைய டேட்டா வந்து இட் கேன் கோ மிஸ்ஸிங் பிகாஸ் ஆஃப் பாசிபிளி லைக் யாராவது ஆக்சிடென்டலாக டெலிட் பண்ணிடலாம், இல்லை மேனுவலாக வந்து ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு கரப்ட் ஆகிடலாம், இல்லை மேபி இட் கேன் பி அ ransomware அட்டாக்காக இருக்கலாம், இல்லை உங்களுடைய என்டையர் டேட்டா சென்டர் ஃபெயிலியராக இருக்கலாம், இல்லை ஒரு பர்டிகுலர் சிஸ்டம் வந்து சிஸ்டம் இஸ் ப்ரோன் டு ஃபெயிலியர். ஸோ இந்த மாதிரி ஆக்சிடென்டல் டெலிஷன், கரப்ஷன், ransomware பக், இல்லை வந்து வாட் எவர் சுச்சுவேஷன்லேருந்து நம்ம அதை ரெஸ்டோர் பண்ணுறதுக்கு, ரெக்கவர் பண்ணுறதுக்கு தான் நம்ம பேக்கப் எடுத்து வைக்கிறோம். ஸோ பேக்கப்ன்றது வி ஆர் டேக்கிங் எ காப்பி. அந்த இன்கேஸ் வந்து இது யாராவது வந்து இப்போ எக்ஸாம்பிள் ஈவன் ஃபார் யுவர் கொஸ்டின், கிளவுட் ஃபார்மேஷன் ஸ்டாக்கை வந்து யாராவது சேஞ்ச் பண்ணிட்டாங்க, இல்லை வந்து யாரும் டெலிட் பண்ணிட்டாங்க, ஸோ அதை வந்து நம்ம இப்போ ரெக்கவர் பண்ணணும், ரெஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா we can go and recover that stack also. ஸோ அதுதான் வந்து இப்போ எல்லாமே இப்போ வாட் எவர் வி ஆர் கோயிங் டு டேக் பேக்கப், இது எல்லாமே வந்து இட்ஸ் ஃபார் ரெஸ்டரேஷன் பர்பஸ். சி பேக்கப் அப்படின்றது வந்து இட் இஸ் நாட் கோயிங் டு பி நீடட் ஆன் எவ்ரி சிங்கிள் டே. சி பேக்கப்ன்றது வந்து இட் இஸ் ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி மாதிரி. ஸோ எல்லாருக்கும் வந்து அது ரொம்ப தேவை, முக்கியம்தான். ஸோ இன்கேஸ் அது வந்து ஒரு ஆக்சிடென்டல் சுச்சுவேஷன், இல்லை வந்து ஒரு அன்ஃபார்ச்சுனேட் சுச்சுவேஷனில் தான் நம்ம அந்த இன்சூரன்ஸ் பாலிசியை வந்து யூட்டிலைஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி தான் பேக்கப்பை பொறுத்த வரைக்கும் we need to have it. அது வந்து எல்லாருக்கும் எப்பவுமே தேவைப்படாது. சடனாக வந்து நமக்கு டேட்டா டெலிட் ஆகலாம், இல்லை வந்து ஆக்சிடென்டலாக வந்து யாராவது மாடிஃபை பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்லேருந்து நம்ம ரெக்கவர் பண்ணுறதுக்கு, பிஸ்னஸை வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு we are using backup. ஸோ அப்ளிகேஷன் லெவலில் எடுக்கலாம் பேக்கப், டேட்டா லெவலில் எடுக்கலாம், இல்லை டேட்டா பேஸ் லெவலில் பேக்கப் எடுக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து பிஸ்னஸோட ரெக்யர்மெண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு என்னென்ன அவங்களுடைய கம்ப்ளைன்சி டிமாண்ட் இருக்குது, ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்குது, ஸோ அவங்களுடைய கஸ்டமருடைய பிஸ்னஸ் ரெக்யர்மெண்ட் என்ன, ஸோ அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நம்ம எத்தனை தடவை பேக்கப் எடுக்கணும், எவ்வளோ ஃப்ரீக்வன்சியில் பேக்கப் எடுக்கணும், எத்தனை காப்பீஸ் நம்ம மெயின்டைன் பண்ணணும், இதெல்லாம் தான் நம்ம டீட்டெயில்டாக ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஸோ AWS உடைய பேக்கப்பில் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. ஏன்னா தே ஹேவ் லாட் ஆஃப் நேட்டிவ் ஆப்ஷன்ஸ். AWS பேக்கப் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் பேக்கப் அஸ் அ சர்வீஸ். உங்களுக்கு அண்டர்லைங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பேக்கப் சாஃப்ட்வேர் எல்லாமே அவங்க ரெடிமேடாக கொடுத்துட்றாங்க. ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணி நம்ம இந்த டிஃப்ரெண்ட் ரிசோர்ஸஸை பேக்கப் எடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ லெட் ஸ்டார்ட் வித் த செஷன். ஓகே, ஸோ பேக்கப் அப்படின்னா என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ பேக்கப் உடைய எவல்யூஷன் தெரிஞ்சுக்கலாம், ஒரு சின்ன ஒரு பேஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். ஸோ ட்ரெடிஷ்னல் பேக்கப்புக்கும் நம்ம AWSல கிளவுட் பேக்கப்புக்கும் என்ன மெயின் டிஃப்ரென்ஸ் அப்படின்றத டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ பேக்கப் அப்படின்றது வந்து இனிஷியலாக இப்போ நம்ம வீட்டில் எடுத்துக்கிட்டா கூட நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம், ஒரு பேக்கப் வேணும் அப்படின்னா ஒரு சிடியோடைய இன்னொரு கண்டென்ட் ஒரு காப்பி எடுத்து வைப்போம். முன்னாடிலாம் ஃபோட்டோஸ்லாம் வந்து சிடி, டிவிடி இல்லை வந்து ஃப்ளாப்பி டிரைவில் தான் நம்ம ஸ்டோர் பண்ணியிருப்போம். அதை வந்து இன்னொரு காப்பி எடுத்து வைக்கிறதுக்கான ரீசன் வந்து ஒரு சிடியோ இல்லை ஒரு டிவிடியோ கரப்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இன்னும் ஒரு பர்டிகுலர் டிவைஸில் வந்து நமக்கு அந்த கண்டென்ட் இருக்கும். ஸோ அது வந்து ஓவர் த பீரியட் வந்து நமக்கு டெக்னாலஜி எவால்வ் ஆச்சு. ஸோ டிஸ்க் வந்து யூஎஸ்பி டிஸ்க்லாம் கிடைக்க ஆரம்பிச்சது. நம்ம இப்போலாம் வந்து டெராபைட்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் யூஎஸ்பி டிரைவ் கிடைக்குது. நம்ம லோக்கலாக வீட்லேயும் பேக்கப் எடுத்து வைக்கலாம். பட் மெஜாரிட்டி ஆஃப் த பேக்கப் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் என்னென்ன பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க பர்சனலாக பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ டிஸ்க் வாங்குகிறோம், இட் இஸ் குட். சம்டைம்ஸ் வந்து
ரொம்ப பர்சனலான டேட்டா வந்து நம்ம கிளவுட்ல ஸ்டோர் பண்றதுக்கு, கிளவுட் அப்படின்னா இப்போ உங்களுடைய கூகுள் டிரைவ்ல, ஒன் டிரைவ்ல இல்லை ட்ராப் பாக்ஸ்ல வந்து ஸ்டோர் பண்றதுக்கு சில விஷயங்கள் வந்து யோசிப்பீங்க. ஸோ அதை என்ன பண்ணுவீங்க, லோக்கலா வந்து உங்களுடைய பர்சனல் ப்ரைவசி ரெக்யர்மெண்ட்ஸ்க்காக வீட்லயே வந்து இன்னொரு டிஸ்க்ல எடுத்து பத்திரமா எடுத்து வச்சிருவீங்க. ஸோ ஒரு டிஸ்க் ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா யூ ஹேவ் டு சேஃப் கார்ட் இட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 டிஸ்க்ல பேக்கப் எடுத்து வைப்பீங்க. ஸோ இதுதான் வந்து ப்ரொடெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி, பேக்கப் ஸ்ட்ராட்டஜி. பேக்கப் அப்படின்றது நம்ம டேட்டாவை மல்டிபிள் காப்பீஸ் வந்து எடுத்து வச்சு நம்ம we are safeguarding it, we are trying to protect it from accidental corruption, deletion, இல்லை வந்து ஏதாவது அந்த டிஸ்கே ப்ராப்ளம் ஆகலாம், இல்லை அந்த லேப்டாப்பே வந்து இட் கேன் go into ப்ராப்ளம். ஸோ இப்போ பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் அதே சேம் அப்ரோச் தான். முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, கிளவுட் அப்படின்ற டெக்னாலஜி வரதுக்கு முன்னாடி அந்த லோக்கலாகவே ஒரு சில பேக்கப் எடுத்து வைப்பாங்க. ஸோ அந்த லோக்கலாக பேக்கப் எடுத்து வைக்கும் போது அந்த பர்டிகுலர் டேட்டா சென்டர் ப்ராப்ளம் வரும்போது, இல்லை அந்த ஏதாவது ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இன்க்ளூடிங் அந்த பேக்கப் எடுக்கிற டூல், அந்த பேக்கப் எடுக்கிற சிஸ்டம், அந்த டேப் லைப்ரரி எல்லாமே ப்ராப்ளம் ஆச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஓகே நம்ம வந்து லோக்கல் பேக்கப் தாண்டி எக்ஸ்டர்னலாக ஒரு இடத்துல போயிட்டு பேக்கப் எடுத்து வைப்போம். இன்னும் ஒரு ரிமோட் லொக்கேஷனில் ஒரு நம்ம டேட்டா சென்டர் இருக்க இடத்துல இருந்து ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் இல்லை 100 கிலோமீட்டர்ஸ்க்கு அந்த சைடில் வந்து நம்ம பேக்கப் எடுத்து வைக்கணும் அப்படின்னு வந்து நம்ம பண்ணிட்டு இருப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் நான் சதர்ன் ரயில்வேஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அப்பெல்லாம் வந்து ரயில் நெட் டிவிஷன்ல வந்து பேக்கப் நான் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா, ஜென்ரலாக டெய்லி வந்து பேக்கப் ஈவினிங் டைம்ல பேக்கப் எடுப்போம். ஸோ அந்த டேப் எடுத்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, லேபிள் ஒட்டி நான் ஐ ஹேவ் டு சென்ட் இட் டு எதர் அரக்கோணம் ஆர் நெக்ஸ்ட் ஸ்டேஷன்ல போயிட்டு அதை வந்து சேஃபா வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. ஸோ அதுல வந்து ரொம்ப ரொம்ப சேலஞ்சஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம எழுதுற லேபிள் கரெக்டாக எழுதணும். அதே மாதிரி அது எந்த பர்டிகுலர் சிஸ்டமோடைய பேக்கப் அப்படின்றது வந்து ப்ராப்பராக அதில் மெயின்டைன் பண்ணுறோம். நிறைய அதில் மேனுவல் ஒர்க் இருக்கும் போது இப்போ அந்த டேப்பை வந்து திருப்பி நம்ம கொண்டு வரும்போது மேபி அது 5 இயர்ஸ்க்கு அப்புறம் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் அதை ரெக்கவரி பண்ண முடியுமான்றது வந்து ரொம்ப ரொம்ப டவுட்ஃபுல். ஏன்னா வந்து நான் எழுதுனது கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி அந்த டைமில் வந்து பேக்கப் டூல் வந்து மாறி இருந்திருக்கலாம், கேட்டலாக் வந்து ப்ராப்பராக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய சேலஞ்சஸ்லாம் இருக்குது. இப்போ டேப் லைப்ரரி, டேப் பேக்கப் எல்லாம் நம்மளுடைய ஒரு திருப்திக்காக நம்ம இன்னொரு இடத்துல பேக்கப் எடுத்து வைக்கிறோம். பட் அது வந்து 100% கேரண்டி கிடையாது. அதுலேருந்து நம்ம வந்து என்விரான்மெண்ட்டை ரெக்கவர் பண்ண முடியுமா, இல்லை ஒரு சுச்சுவேஷன்லேருந்து அதை கொண்டு வர முடியுமான்றது. பட் இஃப் யூ ஆர் டூயிங் யுவர் ஜாப் ரைட், கண்டிப்பாக அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக அந்த பேக்கப்பை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜென்ரலாக இந்த மாதிரி பிஸ்னஸில் வந்து நிறைய டிமாண்ட் இருக்கும். எப்படின்னா அவங்களுடைய அப்ளிகேஷன் டேட்டா, அவங்களுடைய கஸ்டமருடைய பிஸ்னஸ் டேட்டா வந்து 10 years, 20 years ஆர் பேஸ்ட் ஆன் தேர் ஆடிட்டிங் ரெக்யர்மெண்ட்ஸ் ஆர் லீகல் செக்யூரிட்டி ரெக்யர்மெண்ட்ஸ், அந்த டேட்டா வந்து 10 years 20 years ஸ்டோர் பண்ணுறதுக்கான டிமாண்ட் இருக்கும். AWS பேக்கப் யூஸ் பண்ணி நீங்கள் 100 years கூட நீங்கள் டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஸோ அது எப்படி ஸ்டோர் பண்ணலாம், எந்த அளவுக்கு வந்து நம்ம ரிட்டென்ஷன் பாலிசி செட் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ டேப் பேக்கப் இதெல்லாம் வந்து இப்போதைக்கு அவுடேட் ஆகிட்டு வருது. பட் அதே கான்செப்ட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா, பிசிக்கலா நம்ம டேப் லைப்ரரி யூஸ் பண்றதுக்கு பதிலாக இப்போ வர்ச்சுவலா டேப் லைப்ரரிஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுடைய S3 பக்கெட்டை வந்து ஒரு வர்ச்சுவல் டேப் லைப்ரரியா நீங்க உங்களுடைய ஆன் ப்ரமைசஸ் சர்வருக்கு நீங்க ப்ரெசென்ட் பண்ணி கிளவுட்ல வந்து ஒரு டேப் மாதிரி நீங்க பேக்கப் எடுத்து வைக்கலாம். ஸோ முன்னாடிலாம் வந்து டேப் அப்படின்றது பிசிக்கலா ஒரு ஆள் போயிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இன்னொரு லொகேஷன்ல வச்சுட்டு வருவாங்க. டிஸ்கா இருக்கலாம், இல்லை டேப்பா இருக்கலாம். அதை கொண்டு போயிட்டு ஒரு பிசிக்கலா ஒருத்தர் போயிட்டு எடுத்து வச்சுட்டு வருவார். அவர் தப்பான ஸ்டோரேஜ்ல வச்சிட்டாரு அப்படின்னா தென் அதை ரெஸ்டோர் பண்ணும்போது டைம் ஆல்சோ கன்சியூமிங். இப்போ ஒரு ஆக்சிடென்ட்லா ஏதோ டெலிட் ஆயிடுச்சு, இல்லை ஏதோ ஒரு ரெக்கவர் பண்ணணும் பிசினஸ் அப்படின்னா, அந்த டேப் வந்து இட் ஹாஸ் டு கம் ஃப்ரம் தட் 100 கிலோமீட்டர்ஸ் வந்து அதை கொண்டு வரணும். அந்த டேப்பை வந்து வேற டேட்டா சென்டர் எங்க இருக்கோ அது கொண்டு வந்து அது திருப்பி அதை ரெஸ்டோர் பண்ற டைம் வந்து இட் இஸ் ஆல்வேஸ் வெரி டிஃபிகல்ட், ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். வேறஸ் இப்போ கிளவுட் பேஸ்ட் வர்ச்சுவல் டேப் லைப்ரரி நீங்க போனாலுமே என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, லைவா வந்து இன்ஸ்டன்டா நம்மளால ரெக்கவர் பண்ண முடியும், ரெஸ்டோர் பண்ண முடியும். ஏன்னா வந்து இட் இஸ் ஆல்வேஸ் கனெக்டட். நம்ம பிசிக்கலா ஒருத்தருடைய டிபெண்டன்சி கிடையாது. அதே மாதிரி அதுல கேட்டலாக் வந்து நீங்க டெக்னாலஜி பேக்கப் டெக்னாலஜி மாறினாலும் யூ கேன் ஈஸிலி ரெக்கவர். ஸோ பழைய டேப் பேஸ்ட் பேக்கப் ஆர் டிஸ்க் பேஸ்ட் பேக்கப் இதெல்லாம் வந்து இட் வாஸ் வெரி ஸ்லோ, வெரி அன்ரிலையபிள், வி நெவர் நோ, அது வந்து கேரண்டீட் கிடையாது. பட் இப்போதைக்கு கிளவுட் பேக்கப் வந்து ஸ்லோவா இருந்தாலும் இப்போ இந்த வர்ச்சுவல் டேப் லைப்ரரி பேஸ்ட் பேக்கப் வந்து இட் இஸ் வெரி எஃபிஷியன்ட், வெரி பவர்ஃபுல். அதுதான் நம்ம ப்ராக்டிக்கலாக எப்படி பண்ணலாம், என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ இது நம்ம பர்சனல் லைஃப்ல நம்ம என்ன பண்றோமோ அதுதான் பிசினஸ்க்கும் நம்ம வந்து பண்றோம். ஸோ வீட்டில் வந்து நம்ம லோக்கல் காப்பி எடுத்து வைக்கிறோம், இல்லை எனக்கு அந்த கண்டென்ட்லாம் வந்து கிளவுட்ல இருந்தா பெட்டர், நான் எங்கேருந்து வேணா ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, இப்போ உங்க மொபைல் டிவைஸ்ல இருந்து, இல்லை உங்க டேப்லெட்ல இருந்து, உங்க லேப்டாப்ல இருந்து நீங்க என்ன பண்றீங்க, உங்களுடைய கூகுள் டிரைவ்லயோ இல்லை ஒன் டிரைவ்லயோ பேக்கப் எடுத்து வைக்கிறீங்க. அது எல்லா டிவைஸ்லயும் நீங்க கனெக்ட் பண்ணி சிங்க் பண்ணி எங்க இருந்து வேணா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூ கெட் லாட் ஆஃப்
ரிப்போர்ட்டிங், விஷுவலைசேஷன், அதில் என்னென்ன கண்டென்ட் இருக்குது, எப்படி உங்களுக்கு வந்து அதை க்ளீன் அப் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் நிறைய கொடுக்குறாங்க. நிறைய டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ்லாம் வந்து ஃபீச்சர் செட் கொடுக்குறாங்க. அதை யூஸ் பண்ணி யூ கேன் ஹேண்டில் யுவர் கண்டென்ட். ஸோ இதுதான் பேக்கப் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் விஷயம் வந்து நம்ம டூப்ளிகேட் பண்ணி வைக்கிறோம். அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன், பிஸ்னஸ் அப்ளிகேஷனோட கண்டென்ட்டாக இருக்கலாம், இல்லை டேட்டா பேஸாக இருக்கலாம், இல்லை வந்து ஈவன் ஒரு பர்சனல் இன்ஃபர்மேஷனாக இருக்கலாம். அதை வந்து நம்ம நம்மளுடைய சேஃப்டி சைடுக்காக, பிஸ்னஸ் கான்டினியூட்டிக்காக, டிசாஸ்டர் ரெக்கவரிக்காக நம்ம என்ன பண்ணுறோம், வி ஆர் கோயிங் அண்ட் ப்ரொடெக்டிங் அவர் டேட்டா. ஸோ டேட்டா ப்ரொடெக்ஷன் தான் இன்னைக்குடைய கிளாஸ் இது. ஸோ டேட்டா ப்ரொடெக்ஷன் அப்படின்னும் போது நமக்கு ஏடபிள்யூஎஸ்ல நிறைய டிஃப்ரெண்ட் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. அதில் வந்து அந்த டேட்டா ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற டூல் வந்து AWS பேக்கப். பட் அந்த டேட்டாவை கொண்டு வந்து நீங்கள் காப்பி எடுத்து வைக்கிறது, இல்லை வந்து க்ளவுடில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து நிறைய டிஃப்ரெண்ட் மெக்கானிசம்ஸ் இருக்குது. AWS S3 அண்ட் தென் ஆர்கைவ் கண்டென்ட் வந்து S3 கிளேஷியரில் ஸ்டோர் பண்ணலாம். AWSக்கு வந்து டேட்டாவை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், இல்லை வந்து ஆஃப்லைன்லேயே நம்ம டேட்டாவை கொண்டு வர முடியும். பட் இன்னைக்கு நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே வந்து AWS உடைய பேக்கப் அப்படின்ற அந்த டேட்டா ப்ரொடெக்ஷன் டூல், டேட்டா ப்ரொடெக்ஷன் டெக்னாலஜி ரிலேட்டடாக தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ AWS பேக்கப் வந்து இட் இஸ் யூஸ்ட் ஃபார் பிஸ்னஸ் கான்டினியூட்டி. உங்கள் பிஸ்னஸ் வந்து ஏதாவது ஒரு ரீசனால வந்து இன்டரப்ட் ஆகுது அப்படின்னா அந்த பேக்கப்லேருந்து நீங்கள் ரெஸ்டோர் பண்ணி யூ கேன் கண்டினியூ யுவர் ஜாப். ஸோ ஜென்ரலாக பேக்கப் அப்படின்றது இட் ஜென்ரலி கனெக்ட்ஸ் டு டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆர் பிஸ்னஸ் கான்டினியூட்டி ஆர் யுவர் டிசாஸ்டர் ரெக்கவரி. ஸோ பேக்கப்பை பொறுத்த வரைக்கும் ஆஸ் ஐ டோல்ட், ஐடியில் வந்து எக்யூப்மெண்ட்ஸ் வந்து டெஃபினெட்லி இட் வில் ஹாவ் இட் இஸ் சசப்டிபிள் டு ஃபெயிலியர்ஸ். அது வந்து இட் கேன் பி டிஸ்க் ஃபெயிலியராக இருக்கலாம், இல்லை சர்வர் ஃபெயிலியராக இருக்கலாம், இல்லை இட் கேன் பி என்டையர் ரேக் ஃபெயில் ஆகலாம், இல்லை டேட்டா சென்டர் ஃபெயில் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய இட் இஸ் ப்ரோன் டு ஃபெயிலியர்ஸ், ரைட்? அதனால வி ஹாவ் டு டேக் அ காப்பி. ஸோ ஜென்ரலாக இங்கே வந்து டேட்டாவுடைய காப்பி எடுத்து வைக்கிறோம். சிம்பிளாக சொல்ல போனால் எதை மீட் அவுட் பண்ணுறதுக்காக, இந்த கரப்ஷன் மேபி பிகாஸ் ஆஃப் manual error, or it might be because of ransomware attack, or it might be because of a virus or a bug இருக்கலாம், இல்லை வந்து நீங்களே வந்து ஆக்சிடென்டல் டெலிஷன் நடந்திருக்கலாம். ஸோ இது எல்லாத்துலேருந்தும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் கேன் ப்ரொடெக்ட். இட் கேன் பி இன்சைடர் த்ரெட்ஸ் ஆர் whatever, ரைட்? ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா பேக்கப் அப்படின்றது இட் இஸ் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்து வைக்கிற மாதிரி. ஓகே, ஸோ அது எப்பவுமே தேவைப்படாது, அது எல்லாருக்கும் தேவைப்படாது. பட் இட் இஸ் a very very vital important thing. It is going to help us business வந்து நம்ம ரெக்கவர் பண்ணுறதுக்கு, நம்ம கண்டினியூ பண்ணுறதுக்கு, லைஃப்பை கண்டினியூ பண்ணுறதுக்கு இட் இஸ் வெரி வெரி எசென்ஷியல். ஓகே, ஸோ AWS பொறுத்த வரைக்கும் we need to have a very good backup practice. பேக்கப் ப்ராக்டிஸ் நல்லா இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி நிறைய ஃபெயிலியர் சினாரியோஸ்ல இருந்து நம்ம என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஸோ பேக்கப்பை பொறுத்த வரைக்கும் தம் ரூல் என்ன ஃபாலோ பண்ணுவாங்க பேக்கப் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 3-2-1 ரூல் அப்படின்றத வந்து ரொம்ப காலங்காலமாக ஃபாலோ பண்ணுறாங்க. பட் ஸ்டில் இட் இஸ் வேலிட். அதை இன்னுமே நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஆக்சுவலாக 3-1 ரூல் அப்படின்னா 3 டிஃப்ரெண்ட் காப்பி பேக்கப் எடுத்து வைப்பாங்க. 2 டிஃப்ரெண்ட் மீடியம்ல வந்து எப்பயுமே பேக்கப் இருக்கணும். தென் ஒன்று வந்து ஆஃப் சைட் லொகேஷன்ல இருக்கணும். ஸோ இதுதான் வந்து அந்த 3-2-1 அப்படின்ற ரூல். த்ரீ டிஃப்ரெண்ட் காப்பீஸ் அப்படின்னா இப்போ பேக்கப் வந்து நம்ம 3 காப்பி எடுத்து வைக்கிறோம். அது இட் கேன் பி இன் disk, or it can be in tape, or it can be in USB drive, or it can be in off-site location, or it can be in another system, another server, இல்லை கிளவுட்ல பேக்கப் எடுத்து வைக்கலாம். இல்லை வந்து நிறைய ஆர்கனைசேஷன் லைக் அயன் மவுண்டைன் அவங்க மாதிரிலாம் அவங்க வந்து ஃபிசிக்கல் டேப் லைப்ரரி சொல்யூஷன் கொடுக்குறாங்க. இட்ஸ் எ கிளவுட் வர்ச்சுவல் டேப் லைப்ரரி, VTL சொல்யூஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம 2 டிஃப்ரெண்ட் மீடியம். ஸோ டிஸ்க்ன்றது ஒரு மீடியம், டேப்ன்றது ஒரு மீடியம், USB டிரைவ்ன்றது ஒரு மீடியம், கிளவுட்ன்றது தனித்தனி மீடியம். இது இந்த மாதிரி நம்ம அட்லீஸ்ட் வந்து 3 காப்பி எடுத்து வைக்கணும். ஒரு 2 காப்பி வந்து டிஸ்க்ல இருக்கலாம், ஒரு காப்பி கிளவுட் S3 பக்கெட்ல இருக்கலாம், ஆர் இட் கேன் பி இன் தேர்ட் பார்ட்டி ஒரு கிளவுட் பேக்கப் சொல்யூஷன்ல வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஸோ 3 காப்பி மினிமம் மெயின்டைன் பண்ணணும். 2 டிஃப்ரெண்ட் மீடியம்ல ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஒன்று வந்து ஆஃப் சைட்ல இருக்கணும். இதுதான் வந்து பேக்கப் உடைய தம் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க.
ஸோ பேக்கப்பை நம்ம எடுத்துட்டு போயிட்டு வைக்கணும் அப்படின்னா டெஃபினட்டா வந்து வி நீட் அ சொல்யூஷன். ஏடபிள்யூஎஸ் பொறுத்த வரைக்கும் they have something called vaultன்றது it is a ஒரு ஸ்டோரேஜ் லொகேஷன், ஒரு பர்டிகுலர் ஃபோல்டர் கூட சொல்லலாம் நம்ம. ஓகே, ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வந்து we are storing the backup. ஸோ இந்த பேக்கப்பில் வந்து பார்த்தீங்கன்னா we can go and enable vault lock, access policy வச்சு யாரெல்லாம் அந்த வால்ட் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ பெர்மிஷன்ஸ் வழியாக ஹேண்டில் பண்ணலாம். வால்ட் லாக்கை வச்சு இது நம்ம யாராவது இன்கேஸ் வந்து மெயின் டேட்டா கரப்ட் ஆயிடுச்சு, பேக்கப் டேட்டாவை தான் அடுத்தது வந்து டார்கெட் பண்ணுவாங்க அட்டாக்கர்ஸ். இது வந்து இன்கேஸ் யாராவது வந்து நம்ம கிட்ட இருந்து ரேன்சம் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா ஜென்ரலா தே வில் அட்டாக் த மெயின் டேட்டா அண்ட் தென் தே வில் ஆல்சோ ட்ரை அண்ட் டெலிட் த பேக்கப் கண்டென்ட். ஸோ அந்த பேக்கப் கண்டென்ட்டை வந்து ஜென்ரலா இந்த ரைட் ஒன்ஸ் ரீட் மெனி கான்செப்ட்ல தான் வந்து பண்ணுவாங்க. வார்ம் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை வார்ம் கான்செப்ட்னு சொல்லுவாங்க. ரைட் ஒன்ஸ் ரீட் மல்டிபிள் டைம்ஸ் அப்படின்றது. ஸோ இந்த வால்ட்டை வந்து நம்ம லாக் பண்றதால, இந்த வால்ட்டுக்கு வந்து நம்ம பர்மிஷன்ஸை வந்து லிமிட் பண்றதால, பேக்கப் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ்க்கு மட்டும் நம்ம லிமிட் பண்றதால இட் வில் பி மச் மோர் சேஃப் அண்ட் செக்யூர். ஸோ இப்போ இந்த பேக்கப் வால்ட்ன்றது இப்போ நம்ம ஏடபிள்யூஎஸ்ல வந்து கண்டென்ட்டை வந்து நம்ம தனித்தனியா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு EC2 இன்ஸ்டன்சஸ்க்கு தனியா வந்து ஒரு வால்ட் கிரியேட் பண்ணலாம். தென் EFS ஃபைல் சிஸ்டம்ஸ்க்கு தனியா நம்ம வால்ட் கிரியேட் பண்ணலாம். இந்த மாதிரி ஜென்ரல் ப்ராக்டிஸ் வந்து நம்ம தனித்தனியா வால்ட் கிரியேட் பண்றது, தனித்தனி அப்ளிகேஷனுக்கு வால்ட் கிரியேட் பண்றது, இல்ல தனித்தனி பிசினஸ் யூனிட் டிபார்ட்மெண்ட்டுக்கு வால்ட் கிரியேட் பண்றது நம்ம கிரியேட் பண்ணலாம். வால்ட் கிரியேட் பண்றதால எதுவும் காஸ்ட் வர போறது இல்லை. அதுல நீங்க கொண்டு போயிட்டு ஸ்டோர் பண்ற பேக்கப் கண்டென்ட், அதில் நீங்க ஆர்கனைஸ் பண்ற பேக்கப் கண்டென்ட்டுக்கு தான் நீங்க காசு. ஸோ யூ ஆர் கோயிங் டு பே ஃபார் த கண்டென்ட்ஸ் ஸ்டோர்ட் அண்ட் ஆர்கனைஸ்ட் in the vault. No cost for the vault as such வந்து அதுக்கு எதுவும் pricing கிடையாது. பட் அந்த லாஜிக்கல் கண்டெய்னர், அந்த லாஜிக்கல் ஃபோல்டர், இது வந்து இட்ஸ் லாஜிக்கல் ஸ்டோரேஜ் லொகேஷன் கண்டெய்னர் ஃபோல்டர் எப்படி வேணா சொல்லலாம். பட் அதில் தான் நம்ம பேக்கப் கொண்டு போயிட்டு ஸ்டோர் பண்ணி வைக்க போறோம். ஓகே, ஸோ பேக்கப் வால்ட், பேக்கப் ரூல், பேக்கப் ஜென்ரலாக வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்திருக்கும். இப்போ ஒரு ஆர்கனைசேஷனுக்கும் சில ரெக்கவரி பாயிண்ட் அப்ஜெக்டிவ் இருக்கும், ரெக்கவரி டைம் அப்ஜெக்டிவ் இருக்கும், ரிட்டென்ஷன் ரெக்யர்மெண்ட் இருக்கும். இந்த மாதிரி பிஸ்னஸோடைய ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியணும். ஸோ நம்ம கிளாஸ் அசோசியேட் லெவலில் வந்து நம்ம சிஸ்ஆப்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு வந்து 70 to 80% ஆஃப் த கண்டென்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது. ஒரு சொல்யூஷன்ஸ் ஆர்கிடெக்டா வந்து 30 to 40% கண்டென்ட் வந்து உங்களுக்கு தேவைப்படும் இன் ஆர்டர் டு அண்டர்ஸ்டாண்ட் த பிசினஸ் நீட் அண்ட் எந்த மாதிரியான பேக்கப் சொல்யூஷன் வந்து கஸ்டமருக்கு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்றத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நிறைய டிஸ்கஷன் பாயிண்ட்ஸ் வந்து இருக்கு நம்ம. ஸோ இது வந்து ஜென்ரல் பேக்கப் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள். இது வந்து பேக்கப் location, it can be in tape or it can be in whatever. AWS பொறுத்த வரைக்கும் AWS backup vault அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சோ இது தனியா எங்க எடுத்து வச்சுக்கலாம். இப்போதைக்கு பேக்கப் வால்ட் இங்க இருக்கட்டும். ஓகே, ஸோ ஏடபிள்யூஎஸ் உடைய பேக்கப். ஓகே, ஸோ ஏடபிள்யூஎஸ் பேக்கப் நம்ம கம்பேர் பண்ணணும் அப்படின்னா இப்போ ஒரு ட்ரெடிஷ்னல் பேக்கப் எடுத்துப்போம். ஓகே, ஸோ ட்ரெடிஷ்னல் பேக்கப்புக்கும் ஏடபிள்யூஎஸ் பேக்கப்புக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இப்போ ஒரு ட்ரெடிஷ்னல் பேக்கப்ல வந்து ஜென்ரலா ஆன் ப்ரெமைசஸ்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வி வில் ஹாவ் பேக்கப் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் அந்த இருப்பாங்க, தனியா இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி பேக்கப் நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து செட்டப் பண்ணணும். பேக்கப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னும் போது பேக்கப் மேனேஜ்மெண்ட் சர்வர்னே இருக்கும். எந்த சர்வர்லேருந்து நம்ம பேக்கப்லாம் வந்து கான்ஃபிகர் பண்றோம், கிரியேட் பண்றோம், பாலிசிஸ் கிரியேட் பண்ணி பேக்கப்பை ஸ்கெடியூல் பண்றோமோ அது மேனேஜ்மெண்ட் சர்வர். இதுவே வந்து பேக்கப் வந்து நம்ம ஸ்டோர் பண்றதுக்கு அந்த ஸ்டோரேஜ் மேனேஜ்மெண்ட் சர்வர்னே வந்து தனியா இருக்கும். ஸோ அது வந்து மீடியா சர்வர்னு சொல்லுவாங்க, இல்ல மீடியா ஏஜென்ட் சர்வர் சொல்லுவாங்க. ஸோ இன்கேஸ் நீங்க பேக்கப் வந்து டைரக்டா சான்ல ஸ்டோர் பண்ணீங்க அப்படின்னா சான் மேனேஜ்மெண்ட் சர்வர். இதுவே நீங்க வந்து ஒரு டேப் பேக்கப் எடுத்து வைக்கிறீங்க, இல்ல டேப் லைப்ரரியில வந்து ஆர்கனைஸ் பண்றீங்க அப்படின்னா அது மீடியா சர்வர்னு தனியா வந்து அந்த டேப் லைப்ரரியில கனெக்ட் ஆயிருக்கும் பிசிக்கலா. ஸோ அது வந்து நம்ம மீடியா சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பேக்கப் சர்வர் தனியா இருக்கும், மீடியா சர்வர் தனியா இருக்கும்.
அந்த மீடியாவை மேனேஜ் பண்றது. மீடியான்றது அந்த டேப் மீடியம் ஆர் வாட் எவர் பேக்கப் மீடியம் எதுல போயிட்டு நீங்க அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்களோ அதை மேனேஜ் பண்ற சர்வர் தனியா இருக்கும். பேக்கப்ஸோடைய ரூல்ஸ் பாலிசிஸ், எவ்வளவு நாள் பேக்கப் எடுத்து வைக்கணும், ரிட்டென்ஷன் எவ்வளவு நாள் வேணும், ஸோ அதெல்லாம் வந்து மேனேஜ் பண்றதுக்கு தனியா மேனேஜ்மெண்ட் தனியா சர்வர் தனியா இருக்கும். ஸோ இப்போ ஆப்வியஸா வந்து மினிமம் வந்து ஒரு 2 சர்வராவது வந்து ஒரு ஒரு லொகேஷன்லயும் தேவை. அப்போ வந்து அந்த சர்வர் மேனேஜ்மெண்ட் நம்ம மேனேஜ் பண்ணணும். தென் அந்த பர்டிகுலர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், பேக்கப்க்கு தேவையான ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதோடைய லைசன்சிங், தென் ஆப்வியஸா வந்து அந்த பேக்கப் டூலுக்கான லைசன்சிங். இட் இஸ் நாட் ஒன்லி ஃபார் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், OS லைசன்சிங் இருக்கு, தென் அண்ட் பேக்கப் டூல் லைசன்சிங் இருக்கு. அதே மாதிரி இந்த பேக்கப் டூல்ல வந்து இட் வில் ஹாவ் ஏஜென்ட் பேஸ்ட் லைசன்சிங். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம SQL டேட்டாபேஸ் தனியாக எடுக்கணும், இல்லை வந்து சர்வருடைய இமேஜ் லெவல் பேக்கப் எடுக்கணும், இல்லை வந்து ஃபைல்ஸ் லெவலில் பேக்கப் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு தனித்தனியாக ஏஜென்ட் இருக்கும், தனித்தனியாக அதுக்கான காஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு மேனுவலாக இப்போ நம்ம இவ்வளோ விஷயங்களை வந்து மேனேஜ் பண்ணணும், மெயின்டைன் பண்ணணும். இப்போ இந்த சிங்கிள் ஒரு பேக்கப் சர்வர் இருக்கு அப்படின்னா அது சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் ஃபெயிலியர் தான். இன்கேஸ் நம்ம வந்து அந்த பேக்கப் சர்வர் இல்லை அப்படின்னா நம்ம ரெஸ்டோரேஷன் ஆக்டிவிட்டிஸே வந்து ஸ்டாப் ஆயிடும். ஸோ அப்போ அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிளஸ்டரிங் கிரியேட் பண்ணுவாங்க, மல்டிபிள் பேக்கப் சர்வர்ஸ் எடுத்து வைப்பாங்க. ஸோ அது மூலியமா இப்போ ஒரு சர்வர் ஃபெயில் ஆனா கூட இன்னொரு சர்வர்ல அந்த கேட்டலாக லோட் பண்ணி ரெஸ்டோர் பண்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து மெயின் டேட்டா சென்டர்ஸ்லாம் இருக்கும். பட் ரிமோட் லொகேஷன்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரிமோட் லொகேஷன்ல ஒரு சர்வர் இருக்கும், அதோடைய இன்னொரு சர்வர்லயும் அதோடைய கேட்டலாக வந்து இம்போர்ட் பண்ணி ரெஸ்டோர் பண்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் கொண்டு வருவாங்க. ஸோ இப்போ இது எல்லாமே வந்து அந்த டூல் நாலேஜ் வந்து நமக்கு வரணும் அப்படின்னா தெர் இஸ் a பிக் லேர்னிங் கர்வ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு என்டர்பிரைஸ் ப்ராடக்ட், ஒரு சிமாண்டக்கோ இல்லை ஒரு காம்வால்ட்டோ இல்லை மைக்ரோசாஃப்டோடைய சிஸ்டம் சென்டர் டேட்டா ப்ரொடெக்ஷன் மேனேஜரோ அந்த மாதிரி டூல்லாம் நம்ம கற்றுக்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் 25 to 30 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணாதான் அந்த டூலோடைய நிட்டிகிரிட்டி இன்ஃபர்மேஷன், அதோடைய அதில் இருக்கக்கூடிய என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, அதில் எஃபிஷியன்சி எப்படி கொண்டு வராங்க, கம்ப்ரெஷன் எப்படி பண்ணுறாங்க, எப்படி வந்து ஷார்ட் டேர்ம் பேக்கப்பையும் லாங் டேர்ம் பேக்கப்பையும் எப்படி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க, கம்ப்ளைன்ஸ் ரெக்யர்மெண்ட் எப்படி மீட் அவுட் பண்ணுறாங்க, எப்படி பேக்கப்ஸை வந்து மானிட்டர் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அதில் லேர்னிங் இருக்கும். ஸோ நிறைய ஆன் டாப் ஆஃப் யுவர் ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் யூ ஹேவ் டு லேர்ன் த டூல், யூ ஹேவ் டு லேர்ன் எப்படி பிஸ்னஸ் ரெக்யர்மெண்ட்டை வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். இதில் வந்து ரிட்டன்டன்சி, ரெசிலியன்சி ஆர் ஹை அவைலபிலிட்டி எல்லாம் வி ஹேவ் டு பிளான் ஃபார் இட். கிளஸ்டரிங் கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஹை அவைலபிலிட்டிலாம் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் நம்ம தான் வந்து ஹேண்டில் பண்ணணும். ட்ரெடிஷ்னல் பேக்கப்ல வந்து நிறைய ஃபிசிக்கல் ஒர்க்கும் இருக்கு. ஃபிசிக்கல் ஒர்க் இன் த சென்ஸ் அந்த டேப்பை வந்து எடுத்துட்டு போயிட்டு நம்ம வேற ஒரு லொகேஷன்ல ஆஃப் சைட்ல ஸ்டோர் பண்றது, அந்த மீடியா மேனேஜ்மெண்ட், இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கு. அதே மாதிரி இது வந்து ஒரு ரிலேபிளான சொல்யூஷனான்னு கேட்டிங்க அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் வித் மை எக்ஸ்பீரியன்ஸ் இட் இஸ் நாட் that ரிலேபிள். அதில் நிறைய சேலஞ்சஸ் இருக்கு, நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இதுலேருந்து இது வந்து அதான் வந்து ஸ்டோனேஜ் சொல்யூஷன் அதான் காமிச்சேன்ல அந்த டயக்ராம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப பழைய சொல்யூஷன். பட் சில ஆர்கனைசேஷன் இன்னும் நீங்கள் அந்த கவர்மெண்ட் லொகேஷன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. மேபி அந்த டேப் பேஸ்ட் கான்செப்ட் வந்து அவங்களுக்கு அது they got used to it, அதை வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஓவர் த பீரியட் they will also evolve, they will also come to cloud based backup, cloud based archiving, cloud based backup தான் வந்து ரொம்பவே எஃபிஷியன்ட். பட் சில கம்பெனிக்கு, சில கவர்மெண்ட் என்டிட்டிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா they might not be legally allowed to do that. ஸோ அதனால கூட அவங்க வந்து they might be continuing to do it. It might not be டெக்னாலஜி, இல்லாட்டி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ரெசிடென்சி, டேட்டா ரெசிடென்சி ரெக்யர்மெண்ட்ஸ் கூட அதை அவங்க வந்து இன்சிஸ்ட் பண்ணலாம். டேட்டா வந்து நீங்க இன்னொரு ப்ரொவைடருடைய லொகேஷன்ல ஸ்டோர் பண்ண முடியாது, இது வந்து கவர்மெண்டோடைய டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு they will also not allow us to do it. Okay, so maybe there will be multiple reason. So இப்ப கிளவுடை பொறுத்த வரைக்கும் AWS பேக்கப்பை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் சென்ட்ரலைஸ்ட் பேக்கப் டூல். அதே மாதிரி இது பேக்கப் ஆஸ் அ சர்வீஸ். அப்ப அந்த நேம்லயே வந்து இந்த பேக்கப் பண்றதுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பேக்கப்க்கு தேவையான டூலிங், பேக்கப் சாஃப்ட்வேருக்கு தேவையான லைசன்சிங், இது எல்லாமே வந்து இட் இஸ் கவர்ட் ஹியர். ஸோ பேக்கப் ஆஸ் அ சர்வீஸா உங்களுக்கு ரெடிமேடா வந்துருது. நீங்க போயிட்டு ஜஸ்ட் வந்து எனேபிள் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி யூஸ் பண்ற மாதிரி தான் இந்த பேக்கப் சொல்யூஷன். ஸோ one second. So it's a kind of centralized tool.
ஸோ அக்ராஸ் டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ் வந்து இப்போ நம்ம கிளவுடில் கிராஸ் ரீஜன் பேக்கப் எடுத்து வைக்கலாம், கிராஸ் அக்கௌண்ட் பேக்கப் எடுத்து வைக்கலாம். ஏன் அப்படின்னா இப்போ இந்த கிராஸ் அக்கௌண்ட்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு சில ஆர்கனைசேஷன்ல இல்லை ஒரு சில பர்டிகுலர் சுச்சுவேஷன்ல என்ன ஆயிடுது அப்படின்னா இப்போ வந்து இது வந்து டிசாஸ்டர் ரெக்கவரிக்கு ஜென்ரலாக நம்ம பண்றது. ஸோ ஒரு பர்டிகுலர் டேட்டா சென்டர் இல்லை ஒரு ரீஜன் ஃபெயில் ஆகுது அப்படின்னா நம்ம டிசாஸ்டர் ரெக்கவரி பண்ணணும், இல்லை பிஸ்னஸை வந்து பிஸ்னஸ் கண்டினியூட்டிக்கு வந்து வி வில் பி எனேபிளிங் இட் கிராஸ் ரீஜன், இன்னொரு ரீஜனில் வந்து பேக்கப் எடுத்து வைக்கிறது. கிராஸ் அக்கௌண்ட் பேக்கப் அப்படின்னும் போது இப்போ ஒரு அக்கௌண்ட் ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட் வந்து ஜென்ரலாக அந்த ஒர்க் லோடு இருக்கும். அந்த ஒர்க் லோட்ஸ்னா நம்மளுடைய சிஸ்டம்ஸ், அப்ளிகேஷன், டேட்டா பேசஸ் இதெல்லாம் நம்ம அதில் கான்ஃபிகர் பண்ணியிருப்போம். வேற இன்னொரு ஏடபிள்யூஎஸ்ல அக்கௌண்ட்ல வந்து அது வந்து டெடிகேட்டடாக வந்து பேக்கப்க்குனே வந்து அதை டெடிகேட் பண்ணியிருப்போம். ஸோ இது வந்து வெறும் பேக்கப் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ்க்கு மட்டும் நம்ம ரைட்ஸ் கொடுத்துருப்போம், செக்யூரிட்டி டீமுக்கு மட்டும் அதில் ரைட்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து இப்போ நிறைய ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேற ஒரு தனி ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அதில் பேக்கப் கான்ஃபிகர் பண்ணுறதும் பண்ணுறாங்க. ஸோ தட் இஸ் ஆல்சோ சப்போர்ட்டட். கிராஸ் ரீஜனும் பண்ணலாம், கிராஸ் அக்கௌண்ட்டும் பண்ணலாம். நிறைய கம்ப்ளைன்சி ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கும் ஆர்கனைசேஷனை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த கம்ப்ளைன்சி நீட்ஸ், அந்த கம்ப்ளைன்ஸ் ரெக்யர்மெண்ட்லாம் வந்து 100% மீட் அவுட் பண்ணுறாங்க. நான் சொல்றது இந்த பிசிஐ, சாக், ஹிப்பா இந்த மாதிரியான ஒரு இண்டஸ்ட்ரி வெர்டிக்கலுக்கும் தனித்தனியாக கம்ப்ளைன்சி ரெக்யர்மெண்ட் இருக்கும். இப்போ நீங்கள் சிங்கப்பூர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அங்கே எம்டிசிஎஸ் அவங்களுடைய லெவல் 2 ஆர் லெவல் 3 சர்டிஃபிகேஷன் இருக்கான்னு கேட்டால் அங்கேயுமே இருக்குது. அந்த மாதிரி உங்களுக்கு குளோபல் கம்ப்ளைன்ஸ் ரெக்யர்மெண்ட் இல்லை கண்ட்ரி ஸ்பெசிஃபிக் கம்ப்ளைன்ஸ் ரெக்யர்மெண்ட் எல்லாமே மீட் அவுட் பண்ணுறதுக்கான விஷயங்கள் இருக்குது. இது எல்லாமே வந்து ஒரு சென்ட்ரலைஸ்ட் தேர்ட் பார்ட்டி ஆடிட்டிங் ஏஜென்சி வந்து அதை கம்ப்ளைண்ட்ஸ் மீட் அவுட் பண்றாங்களான்றதை ஆடிட் பண்ணி தான் அவங்க வந்து they have certified or they have given that accreditation to AWS backup tool. So AWS backup tool is fully compliant with many of the important industry specific accreditations plus ஒரு country specific இப்போ இந்தியா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்தியாவுடைய டேட்டா நம்ம ஸ்டோர் பண்ணணும், இந்தியா கவர்மெண்டோட டேட்டா ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா they will be expecting MEITI உடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் நம்ம ஃபாலோ பண்றோமா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஐடி அந்த அவங்களுடைய MEITI உடைய கம்ப்ளைன்ஸ் நீட்ஸ்லாம் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்றோமான்றதை செக் பண்ணிட்டு உங்களுக்கு அப்ரூவல் கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இட் இஸ் ஆல்ரெடி கவர்ட் ஹியர். ஸோ AWS பேக்கப் பொறுத்த வரைக்கும் யூ ஹேவ் ஆப்ஷன். நீங்க டைரக்டா டிஸ்க் பேஸ்ட் பேக்கப் எடுத்து வைக்கலாம். அதாவது நீங்க யூ கேன் ஆல்சோ ஹேவ் ஆப்ஜெக்ட் பேஸ்ட், அதாவது உங்களுடைய S3ல வந்து பேக்கப் எடுத்து வைக்கலாம். இல்லை இமேஜ் பேஸ்ட் பேக்கப் வேணும்னா இமேஜ் லெவல் பேக்கப் எடுத்து வைக்கலாம். இல்லை இஃப் யூ வாண்ட் ஹேவ் ஃபைல் சிஸ்டம் லெவல் பேக்கப் ஆர் டேட்டா பேஸ் லெவல் பேக்கப். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து யூ ஹேவ் வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ். இது எல்லாமே மானிட்டர் பண்ணுறதுக்கு நேட்டிவாகவே அவங்க வந்து ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க, மெட்ரிக்ஸ் கொடுக்குறாங்க. இன் கேஸ் ஆஃப் மானிட்டரிங் ஏடபிள்யூஎஸ் பொறுத்த வரைக்கும் கிளவுட் வாட்ச் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். ஈவன் தேர்ட் பார்ட்டி டூல்ஸ் வச்சு நீங்கள் இன்டெகிரேட் பண்ணலாம். பேக்கப்க்குன்னு நிறைய மெட்ரிக்ஸ் இருக்கு. தென் லாகிங் ஆப்ஷன் இருக்கு. தென் யூ ஹேவ் நோட்டிஃபிகேஷன், எஸ்என்எஸ் கூட வந்து வழியா நீங்க உங்களுடைய மொபைலுக்கு எஸ்எம்எஸ் அனுப்பணும், இல்லை ஒரு இமெயில் உங்களுக்கு ட்ரிகர் பண்ணணும், பேக்கப் ஃபெயில் ஆச்சு இல்லை பேக்கப் சக்ஸஸ்ஃபுல் இல்லை ஒரு ஸ்பெசிஃபிக் லாங் ரன்னிங் ஒர்க் லோட் இருக்கு, அதை நீங்க ட்ரிகர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்க மொபைல் கூட நீங்க நோட்டிஃபிகேஷன் அனுப்புற மாதிரி யூ கேன் எனேபிள் இட். தேர் இஸ் ஆப்ஷன் கால் சிம்பிள் நோட்டிஃபிகேஷன் சர்வீஸ். அதே மாதிரி AWS பேக்கப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட் நம்ம இங்க ஆன் ப்ரமைசஸ்ல ஆர்கைவிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஆர்கைவிங்னு சொல்லலாம், இல்லை இப்போ வந்து எல்லாரும் வந்து அது ஒரு ஃபேன்சியா டிரான்சிஷன் ஃப்ரம் வார்ம் டு கோல்ட் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வந்து நம்ம காஸ்ட்டை கம்மி பண்றதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ யூ கேன் ஹேவ் டேட்டா வந்து ஆட்டோமேட்டிக்கா அது ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைமை வந்து தாண்டின உடனே யூ கேன் மூவ் இட் டு லாங் டேர்ம் பேக்கப் ஆர் ஆர்கைவ் டியருக்கு மூவ் பண்ணீங்க அப்படின்னா காஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியாகும். ஸோ ஜென்ரலா AWS பேக்கப்பை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேக்கப் இஸ் ஆல்வேஸ் ஃபுல். ஓகே, அண்ட் தென் the subsequent backups எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது மோஸ்டா வந்து இட் இஸ் ஆல் இன்க்ரிமெண்டல். ஓகே, ஸோ இது வந்து இப்போ நம்ம டிரான்சிஷன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சில இந்த கோல்ட் ஸ்டோரேஜ் போகும்போது அது நம்ம ஃபியூச்சர்ல வந்து வெதர் இட் இஸ் யூசபிளா என்ன அப்படின்றதுக்காக சில டைம் வந்து அந்த இன்க்ரிமெண்டல் பேக்கப்ஸ்லாம் வந்து ஃபுல் பேக்கப்பாக மாறி நீங்கள் டிரான்சிஷன் ஆகிறதும் ஆகும். ஸோ அது வந்து இட் இஸ் நாட் கோயிங் டு இம்பாக்ட் அ காஸ்ட், பட் தென் உங்களுக்கு வந்து குயிக்காக ரெக்கவர் பண்ணுறதுக்கு, குயிக்காக வந்து ரெஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த ஆப்ஷன்ஸ்லாம் ஃபெசிலிட்டேட் பண்ணுறாங்க. ஸோ AWS பேக்கப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம மேனுவலாக வந்து இப்போ ட்ரெடிஷ்னலாக நம்ம லெகசி என்விரான்மெண்ட்ல எப்படி பண்ணுவோம் அப்படின்னா நிறைய பேக்கப்ல நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நிறைய டைப் ஆஃப் பேக்கப்ஸ் இருக்கு. ஃபுல் பேக்கப், இன்க்ரிமெண்டல் பேக்கப், டிஃபரன்ஷியல் பேக்கப்.
டிரான்சாக்ஷன் லாக் பேக்கப் அப்படின்னு சொல்லுவாங்க, டேட்டா பேஸ். இது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேக்கப்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம விஷயங்கள் நிறைய டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கணும் ஆன் ப்ரெமைசஸை பொறுத்த வரைக்கும். பட் கிளவுடை பொறுத்த வரைக்கும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சர்வர் இருக்கு அப்படின்னா சர்வருடைய ஃபர்ஸ்ட் ஃபுல் பேக்கப் நடக்குது, அடுத்தது இன்க்ரிமெண்டல் பேக்கப் நடக்குது, ஆன் டெய்லி பேசிஸ் இன்க்ரிமெண்டல் எடுத்துட்டே வருது அப்படின்னா ஆன் ப்ரெமைசஸ்ல நம்ம ஆஸ் அ பேக்கப் அட்மினிஸ்ட்ரேட்டர் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம போயிட்டு வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு தேர்ஸ்டே அன்னைக்கு வந்து கரப்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து வெட்னஸ்டே உடைய இன்க்ரிமெண்டல் பேக்கப், தென் டியூஸ்டே மண்டேவோட இன்க்ரிமெண்டல் பேக்கப் அதெல்லாம் ஸ்டோர் பண்ணிட்டு தென் சண்டேவோடைய ஃபுல் பேக்கப் வந்து ரெக்கவர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இங்கே கிளவுட்ல எதுவும் பண்ண தேவையில்லை. கிளவுட்ல என்ன பண்றாங்க அப்படின்னா பேக் அண்ட் அல்காரிதம் பேக் அண்ட் அந்த ஸ்டோரேஜ் இந்த பேக்கப்போடைய அல்காரிதம் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த மர்ஜிங் அந்த கண்டென்ட்ஸை கம்பைன் பண்ணி உங்களுக்கு அந்த ரெக்கவரி பாயிண்ட்டுக்கு கொண்டு போறது எல்லாமே வந்து உங்களுக்கு சீம்லெஸ்ஸாக நடந்துடும். ஸோ அதனால வந்து அந்த ஆன் ப்ரெமைசஸ்ல இருக்கிற அளவுக்கு இங்கே லேர்னிங் கர்வும் கிடையாது, ஆன் ப்ரெமைசஸ்ல இருக்கிற அளவுக்கு இங்கே காம்ப்ளெக்சிட்டியும் கிடையாது. இங்கே வந்து ரொம்ப AWS பேக்கப் வந்து as a சர்வீஸா கொடுத்துட்றாங்க, சென்ட்ரலைஸ்டா வந்து உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. நீங்க நிறைய விஷயங்களை வந்து இங்க ஆட்டோமேட் பண்ண முடியும். ஸோ எய்தர் இட் இஸ் ஃபார் ரெஸ்டோரேஷன் ஆர் when it comes to பேக்கப் நீங்க வந்து ரூல் கிரியேட் பண்ணி யூ கேன் ஹேவ் பேக்கப். ஸோ உங்களுக்கு வேணும்னா யூ கேன் ஆல்சோ கோ ஃபார் ஆன் டிமாண்ட் பேக்கப் எடுத்து வைக்கலாம். இல்ல வந்து ஆர்கனைசேஷன்ல வந்து ஸ்கெடியூல் பேக்கப் சொல்லுவாங்க. ஸோ டெய்லி பேசிஸ்லயா இல்ல ஹார்லி பேசிஸ்லயா இல்ல வீக்லியா இயர்லியா மந்த்லியான்றது வந்து ஸோ அதுக்கேற்ற மாதிரி யூ ஹேவ் வெரைட்டிஸ் ஆஃப் ஆப்ஷன். நீங்க வந்து யூ கேன் கோ அண்ட் சூஸ் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் யுவர் பேக்கப் அண்ட் தென் யூ கேன் கான்ஃபிகர் இட். ஸோ என்னென்ன ஃப்ரீக்வன்சி எப்படி கான்ஃபிகர் பண்ணலாம், பேக்கப் ரூல் கிரியேட் பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். ஸோ பேக்கப்பை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன் டிஸ்க் பேக்கப், இமேஜ் பேக்கப், ஃபைல் சிஸ்டம் பேக்கப், டேட்டா பேஸ் பேக்கப், இதெல்லாம் வந்து பேக்கப். ஈவன் நீங்க வந்து ஒரு ரெஸ்டோரேஷன் பண்றீங்க அப்படின்னா ஈவன் ஒரு என்டையர் ஃபைல் சிஸ்டம் ரெக்கவர் பண்ணலாம், இல்ல ஒரு சிங்கிள் ஃபைலை வந்து நீங்க ரெக்கவர் பண்ணலாம், ஆர் சிங்கிள் வால்யூமை நீங்க ரெக்கவர் பண்ண முடியும், சிங்கிள் ஆப்ஜெக்டை ரெக்கவர் பண்ணலாம், இல்லை என்டையர் S3 பக்கெட்டை ரெக்கவர் பண்ணலாம், இமேஜ் லெவல் ரெக்கவரி, இந்த மாதிரி நிறைய வைட் வெரைட்டிஸ் ஆஃப் ஆப்ஷன் வந்து ஈவன் தோ நீங்க வந்து என்டையர் EFS ஃபைல் சிஸ்டம் எடுத்தாலும் ஒரு சிங்கிள் ஃபைல் தான் கேட்கறாங்க அப்படின்னா இல்லை ஒரு 10 ஃபைல் தான் கேட்கறாங்க அப்படின்னா அந்த 10 ஃபைலை கூட நீங்க செலக்ட் பண்ணி உங்களால ரெக்கவர் பண்ண முடியும். ஆப்வியஸா நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து செக்யூரிட்டியை பத்தி கேட்பாங்க. ஸோ இதுல வந்து நிறைய செக்யூரிட்டி ஆப்ஷன்ஸ் இருக்கு, என்கிரிப்ஷன் இருக்கு, தென் யூ கேன் செக்யூர் யுவர் பேக்கப் யூசிங் வால்ட் லாக் எனேபிள் பண்ணி செக்யூர் பண்ணலாம். வால்ட் பர்மிஷன்ஸ் வந்து கொடுத்து எந்தெந்த டூல் வந்து இதுல வந்து பேக்கப் எடுத்து வைக்கலாம், இல்லை யார் யாருக்கெல்லாம் வந்து பர்மிஷன் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி எந்தெந்த ப்ராடக்ட் ஆர் எந்தெந்த சர்வீசஸ் இதை ஆக்சஸ் பண்ண முடியும், இல்லை எந்தெந்த இண்டிவிஜுவல் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி we can also give permission so that individuals வந்து பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு, ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுதான் வந்து கம்ப்ளீட் லிஸ்ட் ஆஃப் பெனிஃபிட்ஸ் கிடையாது, இது தாண்டி நிறைய டிஃப்ரெண்ட் அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதை ஒன் பை ஒன் நம்ம ஸ்லைட்லயும் போய் பார்த்து கவர் பண்ணிடலாம். ஸோ கமிங் பேக் டு AWS உடைய பேக்கப் இன்ட்ரோடக்ஷன். AWS பேக்கப் அப்படின்றது இட் இஸ் a centralized backup as a service tool, காஸ்ட் எஃபெக்டிவான டூல். ஏன்னா நிறைய ஓவர் ஹெட் வந்து உங்களுக்கு கம்மியாகுது இன் டர்ம்ஸ் ஆஃப் சர்வர் மேனேஜ்மெண்ட், லைசன்ஸ் மேனேஜ்மெண்ட், OS மேனேஜ்மெண்ட், OS வந்து கிளஸ்டரிங் பண்றது, இல்லை வந்து கண்டென்ட்டை வந்து நிறைய டூப்ளிகேட் பண்ணி வைக்கிறதுலாம் வந்து தேவையில்லை. ஸோ இட் இஸ் a fully managed service. and I say fully managed service, both infrastructure, பேக்கப்க்கு தேவையான ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ், பேக்கப்க்கு தேவையான டூலிங், அது எல்லாமே உங்களுக்கு இட் இஸ் கம்மிங் அஸ் a fully managed சர்வீஸாவே உங்களுக்கு வந்துருது. So maybe let me cover those also so that you can refer it. So cost effective in terms of solution. Then you also get fully managed அப்படின்னும் போது என்டையர் திங் உங்களுக்கு பேக்கப்க்கு தேவையான இன்ஃப்ரா, தென் அந்த OS அந்த டூலிங், அது எல்லாமே வந்து இட் இஸ் மேனேஜ்ட் பை AWS. இட்ஸ் AWS managed solution. High cost solution. AWS manages the backup infra, licensing, OS tools, எல்லாமே அவங்களே மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. தென் இட்ஸ் அ பாலிசி பேஸ்ட் சர்வீஸ். ஸோ நம்ம வந்து பாலிசிஸ்லாம் நிறைய கான்ஃபிகர் பண்ண முடியும். ஸோ எப்படி நம்ம பாலிசிஸ் கிரியேட் பண்ணலாம், எப்படி நம்ம இந்த ரூல்ஸ் கான்ஃபிகர் பண்ணலாம், கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம்.
ஸோ இதில் கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு வேணும்னா டேட்டா வந்து பை டிஃபால்ட்டாக வார்ம் ஸ்டோரேஜில் தான் ஸ்டோர் ஆகும். வார்ம் ஸ்டோரேஜ்னா இமீடியட்டாக எப்போ வேணால் நீங்கள் அதை ரெக்கவர் பண்ணிக்கலாம். கோல்ட் ஸ்டோரேஜில் ஸ்டோர் பண்ணுறதால உங்களுக்கு வந்து யூ வில் கெட் அ லாட் ஆஃப் காஸ்ட் பெனிஃபிட். ஜென்ரலாக வந்து பேக்கப்பை வந்து ஒரு 90 days வந்து மினிமம் ஸ்டோர் பண்ணுற மாதிரி கண்டென்ட்ஸ் தான் வந்து தே வில் மூவ் இட் டு கோல்ட் ஸ்டோரேஜ். எல்லா டேட்டாவும் வந்து கோல்ட் ஸ்டோரேஜ்லாம் ஸ்டோர் பண்ண முடியாது. அது ஸ்டோர் பண்ணாலும் வந்து உங்களுக்கு இட் இஸ் மீனிங்லெஸ். ஏன்னா வந்து சில டைம் இமீடியட்டாக உங்களுக்கு ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து டீஹைட்ரேஷன் டைம் இருக்கு, அந்த ரெஸ்டோரேஷனுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் இருக்கும். ஸோ அதனால வந்து வார்ம் ஸ்டோரேஜ்ல ஸ்டோர் பண்ணீங்கன்னா அப்படி இன்ஸ்டன்டா உங்களால அதை ஆக்சஸ் பண்ண முடியும், ரெஸ்டோர் பண்ண முடியும். வேறஸ் நீங்க கோல்ட் ஸ்டோரேஜ்ல ஸ்டோர் பண்றீங்க அப்படின்னா அந்த ரீஹைட்ரேஷன் அதை ரெஸ்டோர் பண்றதுக்கு இட் டேக்ஸ் மோர் டைம். ஸோ அதே மாதிரி இந்த பர்டிகுலர் பேக்கப் வந்து யூ கேன் ஆல்சோ கோ அண்ட் டேக் அ ஹைப்ரிட் பேக்கப் ஆன் ப்ரெமைசஸ்ல இருக்கிற சர்வர்ஸ் என்விரான்மெண்ட், ஈவன் வந்து என்டையர் VMware VM இருக்கு அப்படின்னா அதை எடுத்து வைக்கலாம். ஈவன் வந்து டேட்டா பேஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ்குள்ள இருக்கக்கூடிய, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அமேசான் EC2ல ஒரு SAP ஒர்க்லோட் ரன் பண்றீங்க அப்படின்னா அந்த SAP ஒர்க்லோடைய டேட்டா பேஸ்ன்னு சொன்னா HANA டேட்டா பேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதோடைய பேக்கப் எடுத்து வைக்கிறது. ஸோ EC2 இன்ஸ்டன்ஸ் லெவல்ல என்டையர் இமேஜும் எடுக்கலாம், இல்ல ஸ்பெசிஃபிக்கா நம்ம அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒர்க்லோட் லைக் ஒரு HANA டேட்டா பேஸ் இருக்கு அப்படின்னா அது SAPயோட ப்ரொப்ரைட்டரி டேட்டா பேஸ் அது. ஸோ அதை கூட நீங்க பேக்கப் எடுத்து வைக்கலாம், இல்ல என்டையர் VMware virtual machine பேக்கப் எடுத்து வைக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஒர்க்லோட்ஸை வந்து நீங்கள் பேக்கப் எடுத்து யூ கேன் ப்ரொடெக்ட் இட் யூசிங் AWS பேக்கப். ஸோ AWS பேக்கப் வந்து யூ கேன் மேனேஜ் இட் வயா கன்சோல். AWSக்குனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தே ஹாவ் எ செப்பரேட் கன்சோல், AWS பேக்கப் கன்சோல் இருக்கு. இல்லை நீங்கள் கமாண்ட் லைன் வழியாக மேனேஜ் பண்ணலாம், இல்லை தேர்ட் பார்ட்டி SDK டூல்ஸ் வழியாக இன்டெகிரேட் பண்ணி பேக்கப் எடுக்கனாலும் யூ கேன் ஆல்சோ இன்டெகிரேட் வித் யுவர் API application programming interfaces. ஸோ பேக்கப் பிளான் பொறுத்த வரைக்கும் கஸ்டமர்கிட்ட வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் அஸ் அ சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் சில விஷயங்கள் வந்து என்னென்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்றது இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ பேக்கப் பிளானை பொறுத்த வரைக்கும் ஸோ நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு. ஜென்ரலாக கஸ்டமர்கிட்ட ஃபர்ஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது RPO அண்ட் RTO, ரெக்கவரி பாயிண்ட் அப்ஜெக்டிவ் அண்ட் தென் ரெக்கவரி டைம் அப்ஜெக்டிவ். ஓகே, ஸோ ரெக்கவரி பாயிண்ட் அப்ஜெக்டிவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ சில பிஸ்னஸ்ல வந்து நிறைய பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் வந்து இது வந்து மாறும். ஓகே, ஸோ பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் requirements will be different. ஓகே, ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் பிஸ்னஸ் வந்து இப்படி தான் ஆப்ரேட் பண்ணது நம்ம எடுத்துக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு மெடிக்கல் இண்டஸ்ட்ரி எடுத்துப்போம். ஓகே, அந்த மெடிக்கலில் என்ன பண்ணுவாங்க ஜென்ரலாக இப்போ வந்து ஃப்ரண்ட் ஆஃபீஸில் வந்து தே வில் ஹேவ் மேபி லெட்ஜர்ஸ் இருக்கலாம், இல்லை வந்து மேனுவல் கம்ப்யூட்டர் என்ட்ரிஸ் வந்து அங்கே இதை என்டர் பண்ணலாம். ஸோ அதோடைய கண்டென்ட்டை வந்து ஒரு என்ட்ரிஸ் இருக்கும். தென் அது இல்லாமல் வந்து தே வில் ஹாவ் அதை வந்து ஒரு சென்ட்ரலைஸ்ட் அப்ளிகேஷனில் வந்து அந்த டேட்டா பேஸில் வந்து அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து எனக்கு இந்த ஒரு சென்ட்ரலைஸ்டு டேட்டா பேஸ் கரப்ட் ஆயிடுச்சு, இல்லை சென்ட்ரலைஸ்ட் ஆப் வந்து கரப்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆல்டர்னேட் மெத்தட்ஸ் ஆஃப் ரெக்கவரி இருக்கும். இப்போ அந்த டேட்டா வந்து லெட்ஜரில் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, இல்லை வந்து ஒரு ஃபிசிக்கலாக ஒரு புக்கில் எழுதி வச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த பிஸ்னஸ்க்கு வந்து தே ஹாவ் ஆப்ஷன் டு ரெக்கவர். ஆனால் வந்து ஒரு 2 நாள் 3 நாள்னா அவங்களால வந்து உட்காந்து அதை மேனுவலா திருப்பி ரீஎன்டர் பண்ண முடியும். பட் இன்கேஸ் வந்து ஒரு வாரம் ஆயிடுச்சு, இல்லை அந்த மாதிரி நிறைய டேட்டா கரப்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி அ வெரி டஃப் சிச்சுவேஷன். ஸோ அப்போ ஒரு பிஸ்னஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா ரெக்கவரி பாயிண்ட் அப்ஜெக்டிவ்ன்றது அவங்களால மேனுவலா குயிக்கா வந்து எந்த அளவுக்கு அவங்க வந்து ரெக்கவர் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து
லெட்ஸ் சே இந்த பிஸ்னஸ் வந்து ஒரு நாள் வரைக்கும் டாலரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுப்போம். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய டாலரன்ஸ் லெவலில் பேஸ் பண்ணி நம்ம டெய்லி பேக்கப் எடுத்து வச்சா போதும். ஏன்னா வந்து அவங்க சொல்றது இப்போ இன்கேஸ் வந்து நீங்க ஏதோ ஒரு மிஸ் ஆப் நடக்குது இல்லை ஏதோ ஒரு பிரச்சனையால வந்து என்னுடைய சிஸ்டம் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க நேற்று நைட் எடுத்த பேக்கப்லேருந்து எனக்கு ரெக்கவர் பண்ணி கொடுத்தா போதும். மீதி டேட்டாவை நாங்கள் இன்னைக்கு காலையிலேருந்து நாங்கள் மேனுவலாக எழுதுனது வந்து நாங்கள் திருப்பி ரீஎன்டர் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில இடத்துல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இல்லை எங்களுடைய பிஸ்னஸ் வந்து ரொம்ப டிராஸ்டிக்கலி சேஞ்சிங் எவ்ரி மினிட்ஸ் எவ்ரி ஹவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் நடக்கும், நிறைய விஷயங்கள்ல வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னும் போது அவங்களுடைய பேக்கப் ஃப்ரீக்வன்சி வந்து அதிகமாக எதிர்பார்ப்பாங்க. ஸோ ரெக்கவரி பாயிண்ட் அப்ஜெக்டிவ்ன்றது to which point customer is expecting us to recover the data. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து எனக்கு லெட்ஸ் சே இது எப்படி நம்ம வந்து டிரைவ் பண்ணலாம் அப்படின்னா இப்போ கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட தே வில் டெல் அஸ் எனக்கு வந்து ஒரு 6 hours ரெக்கவரி பாயிண்ட் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ 6 hours ரெக்கவரி பாயிண்ட் அப்படின்னா இப்போ வந்து ஒரு நாளைக்கு நமக்கு வந்து 24 hours இருக்கு, கரெக்டுங்களா? ஸோ 24 hours வந்து நம்ம 6 hours ரெக்கவரி பாயிண்ட் அப்ஜெக்டிவ் எதிர்பார்க்குறாங்க கஸ்டமர் அப்படின்னா 24 hours டிவைடட் 24 டிவைடட் பை 6 4 பேக்கப்பாவது நம்ம டெய்லி எடுத்து வைக்கணும். ஸோ அப்போ தான் வந்து we will be able to meet out the customer business requirement. ஸோ நம்மளுக்கு நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் இன் அ டே டிவைடட் பை த எக்ஸ்பெக்டட் ரெக்கவரி பாயிண்ட் அப்ஜெக்டிவ், எந்த பாயிண்ட்டுக்கு வந்து நம்மளை ரெக்கவர் பண்ண சொல்றாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து 4 பேக்கப் ஒரு நாளைக்கு எடுத்து வச்சோம் அப்படின்னா we will have 6 hours RPO வந்து மீட் அவுட் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து லெட்ஸ் சே ஐம் டேக்கிங் அ பேக்கப் அட் 6 AM in the morning, தென் ஒரு 10 AM வந்து இது வந்து 4 பேக்கப்ஸ் எடுத்து வைக்கிறோம். எவ்ரி 6 ஹவர்ஸ்க்கு வந்து நம்ம ரெக்கவர் பண்ற மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ வி ஹேவ் டேக்கன் திஸ். ஓகே 24 டிவைடட் பை இது ஓகே 24. இப்போ 4 பேக்கப் எடுத்து வைக்கிறோம். இப்போ 4 பேக்கப் அப்படின்னும் போது எவ்ரி 6 ஹவர்ஸ். ஸோ அப்போ இது வந்து மேபி லெட்ஸ் டூ ஒன் திங். இது வந்து இருங்க ஒரே நிமிஷம், அது நான் இது முடிச்சிடுறேன். 3 AM தென் லெட்ஸ் சே ஒரு 9 AMக்கு ஒரு பேக்கப் எடுத்து வச்சிடலாம். தென் அகெயின் 3 PMக்கு ஒரு பேக்கப், தென் 9 PMக்கு ஒரு பேக்கப் எடுத்து வைக்கிறோம்னு வச்சுப்போம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஸோ 4 பேக்கப் வந்து நான் 4 டைமிங்கில் வந்து எடுத்து வச்சிடுறேன். இன்கேஸ் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு கரப்ஷன் நடக்குதுன்னு எடுத்துப்போம். இந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகுது. ஓகே சிஸ்டம் வந்து கரப்ட் ஆயிடுச்சு, இல்லை வந்து டேட்டா பேஸ் வந்து கரப்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து அவங்க ரெக்கவர் பண்ண சொல்றாங்க. இப்போ நம்ம கிட்ட பேக்கப் வந்து 9 AMக்கு வந்து ஒரு பேக்கப் இருக்கு. ஸோ வி ஹேவ் met out that particular அவங்களுடைய ரெக்யர்மெண்ட். இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு 1 PMக்கு வந்து கரப்ட் ஆயிடுச்சு, இல்லை வந்து 2 PM கரப்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு 9 AM பேக்கப் வச்சு நம்ம ரெக்கவர் பண்ண முடியும். ஸோ இப்போ 9 AM பேக்கப்லேருந்து ரெக்கவர் பண்ணும்போது அவங்களுடைய அப்ஜெக்டிவ் என்ன, 6 hours அவங்க வந்து எதிர்பார்த்தாங்க. 6 hours வரைக்கும் நாங்கள் மேனுவலாக எங்களால் ரெக்கவர் பண்ண முடியுங்க, எங்ககிட்ட அதுக்கான ப்ரொவிஷன் இருக்கு, ஆப்ஷன் இருக்கு, நாங்கள் அது குயிக்காக வந்து எங்களால் பண்ண முடியும். அதுக்கு மேலே டாலரன்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எப்படியா இருந்தாலும் கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பிஸ்னஸ்லேயும் வந்து தேர் வில் பி ஆல்டர்னேட் மெக்கானிசம் இருக்கும். ஸோ அவங்களுடைய டாலரன்ஸ் லெவல் என்னன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு யூ ஹேவ் டு டிஃபைன் த ரெக்கவரி பாயிண்ட் அப்ஜெக்டிவ். ஸோ எந்தெந்த பாயிண்ட்லலாம் நம்ம பேக்கப் எடுத்து வைக்கணும். ஸோ இது வந்து இட் மைட் நாட் பி அப்ளிகபிள் ஃபார் டேட்டா பேசஸ் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல வந்து டிரான்சாக்ஷன் லாக் பேக்கப் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து எவ்ரி ஃபியூ செகண்ட்ஸ் ஃபியூ மினிட்ஸ் வந்து உங்களுக்கு பேக்கப் நடக்கிறதால அந்த இடத்துல வந்து இந்த பர்டிகுலர் பேக்கப் மெக்கானிசம் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஸோ அதில் பாயிண்ட் இன் டைம் ரெக்கவரி வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அதுதான் நான் வந்து இன்டென்ஷனலாகவே வந்து டேட்டா பேஸ் நான் ஆட் பண்ணி நான் அதை சொல்லணுன்றதுக்காக சொன்னேன். பட் கரப்ஷன் வந்து இப்போ உங்களுக்கு ஃபைல் சிஸ்டம் லெவலில் இல்லை ஒரு ஆப்ஜெக்ட் டெலிட் ஆயிடுச்சு, இல்லை ஒரு பர்டிகுலர் சர்வரில் ஏதோ கரப்ஷன் நடந்துச்சு அப்படின்னா தென் யூ ஹேவ் த ஆப்ஷன் டு கோ அண்ட் ரோல் பேக். இதுவே வந்து கஸ்டமர் வந்து எனக்கு 24 hours RPO வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா தென் யூ ஹேவ் டு டேக் ஒன்லி 1 day in a backup, சாரி 1 backup in a day. இதுவே வந்து அவங்க எனக்கு 12 hours RPO வேணும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா ஸோ 24 டிவைடட் பை 12 2 தடவையாவது பேக்கப் மினிமம் எடுத்து வைக்கணும். ஸோ அவங்க அதே மாதிரி வந்து எவ்வளோ RPO எதிர்பார்க்குறாங்களோ அந்த ரெக்கவரி பாயிண்ட் அப்ஜெக்டிவை பேஸ் பண்ணி நம்பர் ஆஃப் பேக்கப்ஸ் கேன் பி ஸ்கெடியூல். ஸோ இது வந்து ரெக்கவரி பாயிண்ட் அப்ஜெக்டிவ் அப்படின்றது கஸ்டமர் வந்து they will say to which point they want the business to be restored to அப்படின்றது தான் அந்த பாயிண்ட்டுங்க. to which point the business is expecting the provider to recover with or to restore with, எந்த பாயிண்ட்டுக்கு வந்து ரெஸ்டோர் பண்ணி கொடுக்க சொல்றாங்க. go ahead and ask your question.
ஆக்சுவலி ஸ்டாண்ட் இப்போ ஒரு கம்பெனி எடுத்துட்டீங்கன்னா அதில் மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் இருக்கும், மல்டிபிள் பிஸ்னஸ் இருக்கும். பிஸ்னஸ் வந்து மெயின் ஒன்றா இருக்கும், பட் சப் பிஸ்னஸ் நிறையா இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு அப்ளிகேஷனும் ஒவ்வொரு மாதிரி எனக்கு வந்து ரெக்கவரி இது கேட்பாங்களே. ஆமாங்க. ஸோ அது இப்போ அது எப்படி நம்ம அந்த பாலிசி வச்சு நம்ம வந்து டிஃபைன் பண்ணிக்கலாமா இல்லை எப்படி? ஆமா. ஸோ நீங்க வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்களும் டிஃபர் ஆகும்போது இப்போ வந்து இது வந்து ரெக்கவரி பாயிண்ட் அப்ஜெக்டிவ், ரெக்கவரி டைம் அப்ஜெக்டிவ்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இதே மாதிரி இப்போ பேக்கப் பாலிசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீக்வன்சி ஆஃப் பேக்கப் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். தென் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் டைம் யூ வாண்ட் டு பேக்கப், யூ வாண்ட் த பேக்கப் டு ஸ்டார்ட். அதே மாதிரி how long you want to store, then criticality of the content, criticality of the data, then என்ன மாதிரியான content நம்ம பேக்கப் எடுக்கிறோம், whether it is file system or whether it is image or whether it is files or whether it is databases. ஸோ அது வந்து நமக்கு என்ன மாதிரியான கண்டென்ட் பேக்கப் எடுக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். தென் ஃப்ரீக்வன்சி அந்த கம்ப்ளைன்சி ரெக்யர்மெண்ட் வந்து டிஃபர் ஆகும். ஒரு அப்ளிகேஷனுக்கு வந்து they will have a different கம்ப்ளைன்சி, லீகல், ரெசிடென்சி, எந்த இடத்துல பேக்கப் எடுத்து வைக்கலாம், இல்லை சேம் ரீஜன்ல இருக்கணுமா, இல்லை வந்து டிஃப்ரெண்ட் ரீஜன்ல எடுத்து வைக்கலாமா. ஸோ அந்த மாதிரி வந்து கம்ப்ளைன்சி ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கும், லீகல் செக்யூரிட்டி ரெக்யர்மெண்ட்ஸ் இது பண்ணலாம். ஸோ அதே மாதிரி எங்கே பேக்கப் ஸ்டோர் பண்ணணும், இது மாதிரி பேக்கப்பை வந்து காப்பி பண்ணி இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகலாமா. ஸோ சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் ஆஃப் கன்சிஸ்டன்சி வந்து இப்போ எனக்கு ஐ வாண்ட் ஃபைல் சிஸ்டம் கன்சிஸ்டன்சி வேணும்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து அப்ளிகேஷன் லெவல் கன்சிஸ்டன்சி எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஆப் கன்சிஸ்டன்சி, ஃபைல் சிஸ்டம் கன்சிஸ்டன்சி, கன்சிஸ்டன்ட் பேக்கப், இல்லை வந்து கால் ஷட் டவுன் பண்ணும்போது இன்னொரு சின்ன ஆப்ஷன் இருக்கு. ஓகே, அது வந்து ஃபால்ட் கன்சிஸ்டன்ட், சாரி சம்திங், அது ஒரு இது இருக்கு. ஸோ இது இல்லாமல் வந்து கஸ்டமருடைய செக்யூரிட்டி ரெக்யர்மெண்ட்ஸ், எந்த மாதிரியான என்கிரிப்ஷன் வேணும், தென் எந்த மாதிரியான பாலிசிஸ், பர்மிஷன்ஸ் வந்து கொடுக்கணும், யார் யாருக்கெல்லாம் வந்து ஆக்சஸ் கொடுக்கணும். ஏன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கும், நிறைய டிஃப்ரெண்ட் என்டிட்டிஸ் இருக்கும். இப்போ ஹெச்ஆரோட டேட்டாக்கெல்லாம் வந்து எல்லாருக்கும் ஆக்சஸ் வந்து பேக்கப் எடுத்தாலும் கூட அதை வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்குன்னு தனியாக வந்து பர்மிஷன் கொடுப்பாங்க. ஸோ அவங்க கூட வந்து சேர்ந்து அதெல்லாம் ரெக்கவர் பண்ணணும். அந்த மாதிரிலாம் வந்து சுச்சுவேஷன்ஸ் இருக்கும். ஸோ அப்போ வந்து ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் ஆர் பர்மிஷன்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. ஸோ இது எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் ஒரு அளவுக்கு நம்ம ஒரே வால்ட்ல வந்து நம்ம ஸ்டோர் பண்ண முடியுமா, இல்லை டிஃப்ரெண்ட் வால்ட் தேவைப்படுமா, இல்லை டிஃப்ரெண்ட் தனித்தனியாக ரூல்ஸ் கிரியேட் பண்ணணுமான்றது டிரைவ் பண்ணலாம் விமல். ஓகே, ஸோ ஏன்னா டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன் ஒரே டிபார்ட்மெண்ட்லேயே கூட டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷனுக்கு டிஃப்ரெண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் நீட் இருக்கும், டிஃப்ரெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அவங்க வந்து மீட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து வி ஹேவ் டு டாக் டு த பிஸ்னஸ், வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஆல் தீஸ் திங்ஸ், தென் ஒன்லி வி கேன் டிசைட் அது எல்லாத்தையும் ஒரே ஸ்கெடியூல்குள்ள கொண்டு வர முடியுமா, இல்லை வேற வேற பிளான் கிரியேட் பண்ணுமா, வேற வேற டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணுமா, வேற வேற ரூல் கிரியேட் பண்ணுமான்றது வி கேன் டிசைட். ஓகே ஓகே சார். Sure. So going back to recovery time objective, see இது எல்லாமே வந்து as a solution architect you need to be kind of negotiating. வேணா சிஸ்ஆப்ஸ் அட்மினா வந்து ப்ராக்டிக்கலா எப்படி பேக்கப் எடுக்கிறது, எப்படி ரெஸ்டோர் பண்றதுன்றதுல ஃபோக்கஸ் பண்ணா போதும். அது நம்ம இன்னும் பார்க்க ஆரம்பிக்கல. இப்போதைக்கு நம்ம வந்து சிஸ்ஆப்ஸ் அட்மின் ரோலுக்கான கண்டென்ட் இன்னும் வரல. வி ஆர் டாக்கிங் மோர் அபவுட் சொல்யூஷன்ஸ் ஆர்கிடெக்ட் அசோசியேட் ரோலுக்கான கண்டென்ட் தான் பேசிட்டு இருக்கோம். ஸோ ரெக்கவரி டைம் அப்ஜெக்டிவ். ஸோ சில கண்டென்ட்டை வந்து நம்ம கஸ்டமர் சொல்லுவாங்க, எனக்கு வந்து இவ்வளோ ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் ரெக்கவர் பண்ணி கொடுக்கணும், 4 ஹவர்ஸில் இல்லை 8 ஹவர்ஸில். இது எல்லாமே வந்து போத் ஆர்பிஓ அண்ட் ஆர்டிஓ வில் பி குவான்டிஃபைட் இன் ஹவர்ஸ். ஏன்னா பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் வந்து ரெக்யர்மெண்ட்ஸ் மாறும், அண்ட் தென் டேட்டா சைஸ் வந்து மாறும். ஸோ சில பிஸ்னஸில் வந்து 1 மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா it might have 10 GB of changes நடக்கலாம். ஒரு சில பிஸ்னஸ்ல வந்து 1 MB of changes நடக்கலாம். ஸோ அதனால வந்து we cannot quantify in terms of data size. ஏன்னா வந்து 1 மணி நேரத்தில் சில டைம் வந்து 5 GB சேஞ்ச் ஆயிருந்திருக்கலாம், 1 மணி நேரத்தில் ஒரு நைட் டைம்ல அப்படின்னா மேபி இட் மைட் ஹேவ் ஒன்லி 50 MB of changes. அந்த மாதிரி இட் மைட் டிஃபர் பேஸ்ட் ஆன் பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் அண்ட் அப்ளிகேஷன் நேச்சருக்கு ஏற்ற மாதிரி அது மாறும். ஸோ நம்ம வந்து ஆர்பிஓவா இருக்கட்டும் இல்லை ஆர்டிஓவா இருக்கட்டும், we can quantify it in terms of
ஹவர்ஸ்ல தான் நம்ம வந்து ஹார்ஸ்ல தான் வந்து we can quantify it 4 hours 8 hours 24 hours அப்படின்ற மாதிரி மெஜாரிட்டி ஆஃப் த சிஸ்டம் லெவல் பேக்கப் இப்போ வந்து நம்ம ஜென்ரலா டெய்லி சர்வர் லெவல் பேக்கப் இதெல்லாம் எடுக்கிறோம்ல அதெல்லாம் வந்து மோஸ்ட் இட் வில் பி லைக் 24 ஹவர்ஸ் ஒன்ஸ் தான் எடுப்போம் ஸோ 24 ஹவர்ஸ் டெய்லி பேசிஸ்ல எடுப்போம் ஸோ வேறஸ் வந்து ஃபைல் சிஸ்டம் ஆர் டேட்டா பேசஸ் இதெல்லாம் வந்து ஃப்ரீக்வன்சி வந்து இட் வில் சேஞ்ச் சம்டைம்ஸ் வந்து டேட்டா பேசஸ்லாம் எவ்ரி அந்த லாக் பேக்கப்லாம் வந்து எவ்ரி ஃபியூ செகண்ட்ஸ் வந்து எடுத்து வைப்பாங்க ஸோ இது வந்து இட் மைட் பி ஹார்லி ஆர் ஃப்ரீக்வன்சி வந்து இட் மைட் சேஞ்ச் ஜென்ரலாக வந்து சர்வர் இன்ஸ்டன்ஸ் லெவல் எங்கள் சர்வர் அப்படின்றது வந்து ஐம் டாக்கிங் அபவுட் இசி டு இன்ஸ்டன்ஸ் லெவலில் வந்து மோஸ்ட்டாக வந்து எவ்ரி ஒன் டே வந்து நம்ம பேக்கப் எடுத்து வைப்பாங்க இது வந்து மோஸ்ட்டாக இமேஜ் லெவல் ஆர் என்டையர் சர்வர் லெவல் பேக்கப்னு சொல்லுவோம் அது மோஸ்ட்டாக இதுதான் வந்து நம்மளுடைய ரெகுலர் ரொட்டீனாக இருக்கும் பட் மற்ற ஃபைல் சிஸ்டம் டேட்டா பேசஸ் அதுவும் நம்ம பேக்கப் கான்ஃபிகர் பண்ணுவோம் அதோடைய ஃப்ரீக்வன்சி வந்து இட் வில் சேஞ்ச் ஸோ ரெக்கவரி டைம் அப்ஜெக்டிவ் அப்படின்றது கஸ்டமர்ட் அகெயின் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் பட் ஆனால் இது வந்து ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் ஏன் அப்படின்னா இப்போ வந்து ஒரு கஸ்டமர் கூட வந்து நம்ம ஒரு சர்வீஸ் லெவல் அக்ரிமெண்ட் ஆர் ஆப்ரேஷனல் லெவல் அக்ரிமெண்ட் டாக்குமெண்ட்ல வந்து சைன் பண்றோம் அப்படின்னா தென் அந்த டைம் நம்ம மீட் அவுட் பண்ணல அப்படின்னா we are entitled to penalty so அப்போ வந்து we have to tell them time taken for recovering the particular system or application வந்து it depends on the size of data ஸோ அதை வந்து எப்படி நம்ம அரைவ் பண்ணலாம் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேக்கப் வந்து ரன் ஆகுது இப்போ நம்ம வந்து ஒரு 10 o'clock பேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ஒரு 3 மணி நேரம் பேக்கப் நடக்குது அப்படின்னா தென் ஆப்வியஸாக வந்து ரெஸ்டோரேஷன் வந்து டபுள் த டைம் வந்து ஆஃப் பேக்கப் வந்து கண்டிப்பாக எடுக்கும் ஸோ அப்போ வந்து வி ஹாவ் டு டெல் இந்த பர்டிகுலர் சிஸ்டம்க்கு வந்து 6 ஹவர்ஸ் தான் வந்து ஆர்டிஓ கொடுக்க முடியும் அவங்க சில டைம் வந்து எனக்கு 2 ஹவர்ஸ் ஆர்டிஓ கொடுங்கன்னு சொல்லுவாங்க டேட்டா வந்து பேக்கப் எடுக்கிறதுக்கே இவ்வளோ டைம் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு டபுள் த டைம் தேவைப்படும் ஸோ அப்போ வந்து சில ஒர்க் லோட் வந்து வி கேன் மீட் அவுட் சில ஒர்க் லோடை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரையல் அண்ட் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் மந்த் வந்து எப்பவுமே வந்து எஸ்எல்ஏ இல்லாமல் தான் வந்து நம்ம பிஸ்னஸ் ஆப்ரேட் பண்ணுவோம் அது டிரான்சிஷன் பீரியட் ஆர் ஒரு பிஸ்னஸ்க்கும் வந்து அது டிஃபர் ஆகும் சில பிஸ்னஸ்ல வந்து 2 months கூட டிரான்சிஷன் பீரியட் கொடுப்பாங்க சில இதுல வந்து 1 month டிரான்சிஷன் பீரியட் கொடுப்பாங்க ஸோ அந்த டைம்ல வந்து நம்ம அந்த பேக்கப்லாம் ரன் பண்ணிட்டு அதை டெஸ்ட் ரெஸ்டோரேஷன்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஸோ அதை வந்து நம்ம வி ஹாவ் டு டெல் அதுக்கு தான் வந்து இப்போ ஏடபிள்யூஎஸ்ல ரொம்ப நாளா இந்த ஃபீச்சர் இல்லாமல் இருந்தது இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து இப்போதான் வந்து ரெஸ்டோர் டெஸ்டிங் அப்படின்ற ஒரு புது ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து மெயினா வந்து டிசாஸ்டர் ரெக்கவரிக்கு நம்ம வந்து பேக்கப் உடைய கண்டென்ட் ஒர்க் ஆகுதா இல்லையான்றதும் செக் பண்ணிக்கலாம் இன்னொன்று வந்து எவ்வளோ டைம் எடுக்குது அப்படின்றதையும் நம்ம சிமுலேட் பண்ணி நமக்கு அதோடைய ரிப்போர்ட் வந்து எடுத்துக்கலாம் ஸோ இன்க்ளூடிங் ரெஸ்டோரேஷன் டைமும் காமிச்சிரும் தென் இந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு அது கம்ப்ளைண்ட்டாக இருக்குது அது பேக்கப்பில் வந்து ரியலாகவே அந்த கண்டென்ட் ஒர்க் ஆகுதா அது வியூ ஆகுதா அப்படின்றதையும் நம்ம பார்க்க முடியும் ஸோ இப்போ அந்த டெஸ்டிங் இதெல்லாம் வந்து ரொம்ப எசென்ஷியல் அப்படின்றதால உங்களுக்கு அந்த ரெஸ்டோர் டெஸ்டிங் ஆப்ஷன்லாம் கொடுக்குறாங்க ஸோ ஒரு ஓவர் த பீரியட் ஒரு 1 monthல உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும் எவ்வளோ ஃப்ரீக்வன்சியில் வந்து இந்த கண்டென்ட் சேஞ்ச் ஆகுது எவ்வளோ நேரம் ரெஸ்டோரேஷன் எடுக்குது அப்படின்றத பேஸ் பண்ணி அந்த அப்ளிகேஷன் ஓனர்கிட்ட அந்த பர்டிகுலர் பிஸ்னஸ் ஓனர்கிட்ட வந்து நம்ம we have to get a sign off இந்த அப்ளிகேஷன் வந்து எங்களால் 3 மணி நேரத்தில் ரெஸ்டோர் பண்ண முடியாது இதுக்கு மினிமம் வந்து 5 மணி நேரம் ஆகும் 7 மணி நேரம் ஆகும் என்ன டைம் உங்களுக்கு அங்கே ரெஸ்டோரேஷன் ஃப்ரீக்வன்சி டெஸ்டிங்ல கண்டுபிடிச்சிங்களோ அதை வந்து அக்ரி பண்ணிட்டு we have to have a written sign off இருக்கணும் ஸோ அந்த மாதிரி எல்லா ஒர்க் லோடுக்கும் யூ cannot agree for the same amount of RTO பட் certain exception will be there அதை வந்து அந்த எக்ஸப்ஷன்ஸை வந்து ரிஸ்க் வந்து நம்ம we have to get it signed off otherwise ஃபியூச்சர்ல வந்து இன்கேஸ் நீங்க அந்த டார்கெட்டை மிஸ் பண்றீங்க அப்படின்னா பிசினஸ் டு பிசினஸ் டீலிங் வரப்போ வந்து they will always read the operational level agreement or service level agreement பார்த்துட்டு இந்த கமிட்மெண்ட் உங்களால மீட் அவுட் பண்ண முடியல you have to pay the penalty ன்னு சொல்லுவாங்க இதுவே நீங்க ரிஸ்க் ரெஜிஸ்டர்ல வந்து இதை ஹைலைட் பண்ணிருந்தீங்க இதை வந்து டாக்குமெண்ட் பண்ணிருந்தீங்க அந்த லாக்ல அப்படின்னா then they cannot do anything and the business owner has to live up to the situation okay so இந்த மாதிரி ரெக்கவரி பாயிண்ட் அப்ஜெக்டிவ் அண்ட் ரெக்கவரி டைம் அப்ஜெக்டிவ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து we have to understand and decide as a architect so let me just backup frequency backup policy வந்து அது நான் வந்து ஒரு ஆன்சரிங் ஹை லெவல் சொல்லியிருக்கிறேன் பட் நம்ம அது கான்செப்ட் குள்ள போகும்போது நான் அதை கிளீனா எக்ஸ்பிளைன் பண்றேன் ஓகே ஸோ அதான் பேக்கப் பிளான் அப்படின்றது இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் நிறைய விஷயங்கள் ஸோ ஃப்ரீக்வன்சி ஆஃப் பேக்கப் தென் எந்த டைம் விண்டோ எப்போ பேக்கப் ஆரம்பிக்கணும் எப்போ பேக்கப்பை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் ஸோ அது டைம் விண்டோ இது வந்து நான் ப்ரொடக்ஷனில் தான் மோஸ்ட்டாக வந்து
நான் பிஸ்னஸ் ஹவர்ஸில் தான் இதை நம்ம ஸ்கெடியூல் பண்ணுவோம் பேக்கப், ஸோ தட் லெஸ் இம்பேக்ட் டு த பிஸ்னஸ். ஜென்ரலாக வந்து டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்னா கொஞ்சம் early-ஆவே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஒரு 7 AM, சரி 7 PM 8 PMக்குலாம் ஸ்டார்ட் பண்ணுவோம். இதே ஒரு ப்ரொடக்ஷன் ஒர்க் லோட் அப்படின்னா மேபி 9 PM 10 PMக்கு அப்புறம் தான் பிஸ்னஸ் வந்து கொஞ்சமாக கம்மியாகும். ஸோ அப்போ வந்து we will go and schedule out the backup. தென் டியூரேஷன், எவ்வளோ நாளைக்கு வந்து நம்ம இந்த பேக்கப் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஃப்ரீக்வன்சி வந்து வேற, ஃப்ரீக்வன்சி வந்து we are talking about hourly or daily or weekly or monthly. இங்க வந்து என்ன சொன்ன, ஃப்ரீக்வன்சி அண்ட் டியூரேஷன். இது வந்து ரிட்டென்ஷன் வந்து ஹவு லாங் யூ வாண்ட் டு ரீடைன் த பேக்கப். ஸோ சில பிஸ்னஸில் வந்து 10 years சொல்லுவாங்க, சில பிஸ்னஸில் 20 years சொல்லுவாங்க. ஸோ AWS பேக்கப் வந்து இட் கேன் சப்போர்ட் அப் டு 100 years. ஸோ வாட் எவர் நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து ரீடென்ஷன் வந்து நமக்கு தேவையோ அதை வந்து we can have it. தென் சில பிஸ்னஸில் வந்து செக்யூரிட்டி கம்ப்ளையன்ஸ் ரெக்யர்மெண்ட்லாம் வந்து மாறும். ஸோ அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு கேன் ஜஸ்ட் ஸ்ப்ளிட் இட். என்ன மாதிரியான பெர்மிஷன்ஸ், என்ன மாதிரியான என்கிரிப்ஷன் இதெல்லாம் வேணும் அப்படின்றத we can do it. தென் லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட். ஸோ கண்டென்ட் வந்து ஆர்கைவிங் பண்ணுறது இல்லை கோல்ட் ஸ்டோரேஜ்க்கு மூவ் பண்ணுறது, அதெல்லாம் we can do it. அதை நான் ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு காமிக்கிறேன். Okay, fine. So backup frequency is all about frequency, what time to backup, criticality of the data, content. Okay, type of backup. So then the image, file system, database, whatever, right? Okay, let's go and start doing it. ஏன்னா வந்து இது பேக்கப் சில ஒர்க் லோட்லாம் ரன் ஆகிறதுக்கு வந்து it will take some time. So இது வந்து இப்போ எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. It is called as crash consistent. ஸோ சில அப்ளிகேஷன் வந்து கிராஷ் கன்சிஸ்டன்ட் அப்படின்னா மெஷின் டவுன் ஆனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நம்ம ரெக்கவர் பண்ணலாம். ஆப் கன்சிஸ்டன்ட் அப்படின்னா மெஷின் ரன்னிங்ல இருந்த ஸ்டேட்லேயே வந்து மெமரி ஸ்டேட்டோட நம்ம ப்ரிசர்வ் பண்ணி ரெக்கவர் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சில விண்டோஸ் ஒர்க் லோடில் வந்து வால்யூம் ஷேடோ காப்பின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த விஎஸ்எஸ் யூஸ் பண்ணி இப்போ ஒரு எக்ஸ்சேஞ்ச் சர்வர் இல்லை மைக்ரோசாஃப்டோட SQL சர்வர் அதெல்லாம் வந்து நம்ம அப்ளிகேஷன் கன்சிஸ்டன்ட் பேக்கப்பாக எடுத்து ரெஸ்டோர் பண்ண முடியும். கிராஷ் கன்சிஸ்டன்ட்னா அந்த மெமரி ஸ்டேட்லாம் அதில் கவர் ஆகாது. வித்தவுட் மெமரி ஸ்டேட் அந்த ரன்னிங் அப்ளிகேஷனில் என்னென்ன டிரான்சாக்ஷன் இருந்ததோ அது மட்டும் போயிடும். மற்றபடி அதோடைய கண்டென்ட், மீதி கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு இட் வில் பி ஃபுல்லி அவைலபிள். Okay, so I think we can just jump into the thing. So compute, storage, database, நிறைய varieties of backup இருக்கு. நிறைய tools கூட integration இருக்கு, like monitoring, logging and audit reportsலாம் நிறைய கொடுக்குறாங்க. ஸோ பேக்கப் என்னென்ன கேட்டகரிஸ் ஆஃப் பேக்கப் எடுத்து வைக்க முடியும் அப்படின்றது வந்து இங்கே லிஸ்ட் டவுன் பண்ணியிருக்கோம். ஸோ EC2 வந்து இமேஜ் லெவலில் AMI பேக்கப்பாக எடுத்து வைக்கலாம். டைனமோ DBI ஈச் அண்ட் எவ்ரி டேபிள்ஸ் பேக்கப் எடுக்க முடியும். ஸ்டோரேஜ் கேட்வே மூலயமா ஆன் ப்ரமைசஸில் இருக்கக்கூடிய டேப் மாதிரி வெர்ச்சுவல் டேப் லைப்ரரி பேக்கப் ஆர் டிஸ்க் பேஸ் பேக்கப் ஆர் VMவேருடைய கம்ப்ளீட் என்டையர் VM பேக்கப் ஆர் ஈவன் வந்து உங்களுடைய ஆன் ப்ரமைசஸ் ஒர்க்லோடு வந்து ஸ்டோரேஜ் கேட்வே வழியாக நம்ம பேக்கப் எடுக்கலாம். EFS பேக்கப் வந்து ஃபைல் சிஸ்டம் லெவல் பேக்கப்னு சொல்லுவாங்க. அது என்டையர் ஃபைல் சிஸ்டம் பேக்கப் எடுத்து நீங்கள் ரெக்கவர் பண்ணும்போது இண்டிவிஜுவல் ஃபைல்ஸும் நம்ம ரெஸ்டோர் பண்ணலாம், இல்லை என்டையர் ஃபைல் சிஸ்டமும் நம்ம ரெக்கவர் பண்ணலாம். அதே மாதிரி EBS எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோருடைய வால்யூம் லெவல் பேக்கப், ஒரு பர்டிகுலர் சர்வருடைய இன்ஸ்டன்ஸோடைய வால்யூம் மட்டும் பேக்கப் எடுக்கணும்னா அதுவும் எடுத்து நம்ம ரெக்கவர் பண்ண முடியும். தென் டேட்டா பேஸோடைய பேக்கப் எடுத்து நம்ம என்டையர் டேட்டா பேஸ் இன்ஸ்டன்ஸை ரெக்கவர் பண்ணலாம், இல்லை டேட்டா பேஸோடைய ஒரு சிங்கிள் டேட்டா பேஸ் கூட நம்ம ரெக்கவர் பண்ண முடியலாம். நேற்று கூட நம்ம அந்த RDS உடைய ஆட்டோமேட்டட் பேக்கப்லேருந்து எப்படி வந்து ஒரு புது டேட்டா பேஸ் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறது அப்படின்றது ப்ராக்டிக்கலாக பார்த்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம என்னென்ன ஆப்ஷன்ஸ் கவர் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணலாம். ஸோ ஜென்ரலாக வந்து AWS உடைய நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் databases like TimeStream database, Redshift database, DocumentDB, Neptune, இது எல்லாமே வந்து கவர் ஆகும். ஈவன் வந்து SAP HANA உடைய database running on your Amazon EC2 instance, அது கூட நம்ம வந்து பேக்கப் எடுக்கலாம். FSXல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. FSX for Windows, FSX for NetApp இதெல்லாம் இருக்கு. அதுவும் நம்ம பேக்கப் எடுக்க முடியும். கிளவுட் ஃபார்மேஷனுடைய ஸ்டாக்கும் பேக்கப் எடுக்கலாம். VMரோட VM வந்து என்டையர் VM வந்து இமேஜ் லெவல்ல கம்ப்ளீட்டா வந்து எல்லா வால்யூம்ஸோட எல்லா டேட்டா கண்டென்ட்டோட we can completely take backup and recover. ஸோ இந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் ஒர்க்லோட வந்து AWS பேக்கப் டூல் வழியா நம்ம பேக்கப் எடுத்து ரெக்கவர் பண்ண முடியும். ஸோ பேக்கப்புடைய ரூல் ஆர் பேக்கப்புடைய பாலிசிஸ்ல வந்து சில விஷயங்கள் வந்து மேண்டேட்டரி நம்ம தெரிஞ்சிருக்கணும். அதுதான் இப்போ நமக்கு நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன். ரெக்கவரி பாயிண்ட் அப்ஜெக்டிவ், ரெக்கவரி டைம் அப்ஜெக்டிவ்,
எந்த ஸ்கெடியூலில் நம்ம பேக்கப் எடுக்கணும், எந்த டைம் விண்டோவில் பேக்கப் எடுக்கணும், தென் எவ்வளோ ஃப்ரீக்வன்சி ஆஃப் கண்டென்ட்டை வந்து வார்ம் ஸ்டோரேஜ்லேருந்து கோல்ட் ஸ்டோரேஜுக்கு மூவ் பண்ணணும், எந்த டைமில் வந்து நம்ம அதை டெலிட் பண்ணணும். ஸோ லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட் இஸ் நாட் அபவுட் ஜஸ்ட் மூவிங் ஃப்ரம் வார்ம் டு கோல்ட். ஈவன் வந்து டெலிஷன் ஃப்ரீக்வன்சி எவ்வளோ இதில் வந்து நம்ம டெலிட்டிங் த content after a particular இது ஈவன் ரிட்டென்ஷன் பீரியட்ல வந்து இப்போ நீங்கள் 60 டேஸ்னா ஆட்டோமேட்டிக்காக 61st பேக்கப் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் டேயோட பேக்கப் வந்து அது மாதிரி அது என்ன சொல்லுவாங்க, அது ரோல் ரொட்டேட் ஆகிட்டு தான் இருக்கும். சர்க்குலர் லாகிங்ல வந்து கிளீன் அப் நடந்துட்டு தான் இருக்கும். ஸோ இன்க்ரிமெண்டல் ஃபுல் பேக்கப், ஃபுல் பேக்கப்ன்றது கம்ப்ளீட் கண்டென்ட் வந்து பேக்கப் எடுத்து வைக்கிறது. ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பேக்கப் எப்பயுமே ஃபுல். அது ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு சொன்னேன், இருந்தாலும் வந்து ஐ வில் ரிப்பீட் இட். தென் சப்சீக்வெண்ட் பேக்கப் எப்பவுமே கிளவுடை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் இன்க்ரிமெண்டல் டு ஹெல்ப் யூ சேவ் அ லாட் ஆஃப் காஸ்ட். ஓகே, இன்க்ரிமெண்டல்னா வெறும் சேஞ்சஸ் மட்டும்தான் உங்களுக்கு, சேஞ்சஸ் ஃப்ரம் த ப்ரீவியஸ் பேக்கப் மட்டும்தான் உங்களுக்கு கவர் ஆகும், சரி எடுத்து வைப்பாங்க. ஸோ இதில் நிறைய உங்களுக்கு செக்யூரிட்டி ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இட் இஸ் ஆல் ஹிப்பா எலிஜிபிள், பிசிஐ எலிஜிபிள், அது எல்லாமே இருக்கு. நிறைய ஒர்க் லோடு வந்து பேக்கப் எடுத்து வைக்கலாம். கிளவுட் வாட்ச் அண்ட் கிளவுட் ட்ரெயில் இன்டெகிரேஷன் இருக்கு. ஓகே, ஸோ ஈவன் ஆன் ப்ரமைசஸ்ல இருந்து நம்ம ஸ்டோரேஜ் கேட்வே வழியா பேக்கப் எடுக்கலாம். அது டீட்டெயிலாக என்னென்ன அப்படின்றத பார்க்க போறோம். கீ இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் ஸ்பெசிஃபிக்காக வந்து சில ஸ்பெசிஃபிக் பெனிஃபிட்ஸ் வந்து சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து இந்த டாப் 7 பெனிஃபிட்ஸ் ஆர் whatever இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பேக்கப்பை வந்து நம்ம டேட்டா ப்ரொடெக்ஷன் சொல்லுவோம். ஸோ இது சென்ட்ரலைஸ்டாக வந்து எந்த ஒரு அடிஷ்னல் டூலோ இல்லை எந்த ஒரு அடிஷ்னல் எஃபர்ட்ஸ் இல்லாமல் பேக்கப் அஸ் அ சர்வீஸாக கொடுக்குறாங்க. அண்ட் தட் டூ உங்களுக்கு நிறைய இன்பில்ட்டாகவே வந்து பாலிசிஸ், நோட்டிஃபிகேஷன், மானிட்டரிங் எல்லாமே அதில் நேட்டிவாக கொடுக்குறாங்க. ஸோ யூ கேன் டேக் பேக்கப் ஆஃப் யுவர் டேட்டா ஸ்டோர், பக்கெட்ஸ், வால்யூம்ஸ், டேட்டாபேசஸ், DynamoDB டேபிள்ஸ், ஃபைல் சிஸ்டம், ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் டைமென்ஷன், ஈவன் வந்து கிளவுட் ஃபார்மேஷன் டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே நம்ம பேக்கப் எடுத்து நேட்டிவாகவே ஸ்டோர் பண்ண முடியுது. ஸோ இதுதான் வந்து பேக்கப் அப்படின்றது டிசாஸ்டர் ரெக்கவரி பிஸ்னஸ் கண்டினியூட்டியோட ஒரு ஃபவுண்டேஷன். ஏன் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு காப்பி எடுத்து நம்ம கொண்டு போனோம், நான் இருக்குங்களா, இதில் வந்து இப்போ நார்த் விர்ஜீனியா டேட்டா சென்டர் டவுன் ஆனால் கூட இந்த வால்யூமை வச்சு நான் என்னால் என்ன பண்ண முடியும், ஐ கேன் கோ அண்ட் ரெக்கவர் த, ஈவன் நீங்கள் டைரெக்டாக ஈஸி டூலே போயிட்டு பார்க்கலாம். அங்கே வந்து உங்களுக்கு அந்த ஸ்னாப்ஷாட் இருக்கும், அதுலேருந்து உங்களுக்கு வால்யூம் கிரியேட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை கன்சோலில் கூட போயிட்டு அந்த பேக்கப் கன்சோலில் போயிட்டு யூ கேன் கோ அண்ட் கிரியேட் அ வால்யூம், அதை வச்சு நம்ம ரெஸ்டோர் பண்ணிக்கலாம். இங்கே வந்துருக்கு பார்த்தீங்களா. ஸோ இது வந்து எனக்கு நார்த் விர்ஜீனியாவிலேருந்து AWS பேக்கப் சர்வீஸ் வழியாக காப்பி ஆனது. இதை வச்சு நான் வால்யூம் கிரியேட் பண்ணி கூட ஐ கேன் கிரியேட் அ நியூ சர்வர். இந்த மாதிரி டிசாஸ்டர் ரெக்கவரி பிஸ்னஸ் கான்டினியூட்டி கூட பேஸ் ஃபவுண்டேஷன் வந்து பேக்கப். யூ கேன் ஆல்சோ ப்ரொடெக்ட் யுவர் சிஸ்டம்ஸ் ஃப்ரம் ransomware அட்டாக் நடக்குது, இல்லை உங்கள் அக்கௌண்ட் காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதுலேருந்து கூட AWS பேக்கப் கண்டென்ட் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகாது. ஏன்னா வந்து AWS பேக்கப்பில் வந்து வால்ட் லெவல் லாக் இருக்கு, வால்ட் லெவலில் வந்து வார்ம் பாலிசிஸ் இருக்குது. அதாவது ரைட் ஒன்ஸ் ரீட் மணி ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம், பாலிசிஸ் வழியாக நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லாஜிக்கலாக வந்து இது ஏர் கேப்டு வால்ஸ் தான் கிரியேட் பண்ணுவாங்க. ஏர் கேப்டு வால்ஸ் அப்படின்னா இப்போ வந்து பேக்கப் வந்து இன்னொரு AWS அக்கௌண்ட்ல இருக்கும், உங்களுக்கு வந்து அது யாருக்கும் பர்மிஷன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஈவன் வந்து ஒரு சிஸ்டம் வந்து காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு, இல்லை ஒரு அக்கௌண்ட் AWS அக்கௌண்ட் காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு வந்து அவங்களுக்கு ஆக்சஸ் இருக்காது. ஸோ அதான் ஏர் கேப் மாடல்னு சொல்லுவாங்க, இல்லை ஏர் கேப்டு வால்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்னொரு பர்டிகுலர் ரீஜன்லயோ இல்லை இன்னொரு பர்டிகுலர் AWS அக்கௌண்ட்ல கொண்டு போயிட்டு நம்ம டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், வால்ட் கிரியேட் பண்ணி. அந்த மாதிரி தான் இப்போ நம்ம வந்து காப்பி பண்ணியிருக்கோம். இப்போ இந்த சோர்ஸ் அக்கௌண்ட் பிரச்சனையான கூட, இல்லை சோர்ஸ் ரீஜன் ப்ராப்ளம் ஆனால் கூட இது வந்து இன்னொரு ரீஜன்ல பண்ணலாம், இன்னொரு அக்கௌண்ட்லயுமே நம்ம பண்ண முடியும். ஸோ AWS பேக்கப் வால்ட் வந்து இப்போ இந்த வால்ட்டுக்கு வந்து நீங்கள் லாக் எனேபிள் பண்ணிட்டு யார் யாருக்கு பர்மிஷன் கொடுக்கணுமோ அவங்களுக்கு மட்டும் நம்ம பர்மிஷன் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நமக்கு டெஸ்டினேஷன் கலிஃபோர்னியா ரீஜனில் இருக்கக்கூடிய வால்ட்டு, இதில் தான் அந்த ஸ்னாப் இருக்கு. ஸோ இதை நீங்கள் எடிட் பாலிசி கொடுத்துட்டு யார் யாருக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணணும், இல்லை வால்ட் லாக் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மற்ற யாருக்கும் வந்து ஆக்சஸ் இருக்காது. ஸோ ஐ கேன் ஜஸ்ட் இது வந்து நீங்கள் கவர்னன்ஸ் மோட்னா யார் யார் ஆக்சஸ் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்றது மட்டும் செக் பண்ணிட்டு இருக்கோம். கம்ப்ளைண்ட்ஸ் மோட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா எதுவுமே பண்ண முடியாது. லாக் cannot be managed or deleted by any user, even the root user cannot do anything இந்த கம்ப்ளைண்ட்ஸ் மோட். இது எவ்வளோ நாளைக்கு இதை ப்ரொடெக்ட் பண்ண போறீங்க அப்படின்னு இருக்கு. நீங்கள் 100 days 50 days கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த வால்ட்டை நீங்களே நினைச்சா கூட டெலிட் பண்ண முடியாது. ஸோ ஜென்ரலாக கவர்னன்ஸ் மோடு தான் போவாங்க, இது யார் யார் ஆக்சஸ் பண்றாங்க என்னன்றது செக் பண்றதுக்கு மாதிரி. கம்ப்ளைண்ட்ஸ் மோட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இத்தனை நம்பர் ஆஃப் டேஸ் வந்து நீங்க என்ன பண்ணாலும் நீங்களே ரூட் யூசரா இருந்தா கூட உங்களால அதை டெலிட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி 2 லாக் மோட் இருக்கு.
ஸோ அதை நீங்கள் எனேபிள் பண்ணால் பண்ணிக்கலாம். பட் கவர்னன்ஸ் இஸ் மோர் தேன் சஃபிஷியன்ட். அண்ட் கம்ப்ளைன்ஸ் மோட் வந்து ரொம்ப 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 ஹைலி சென்சிட்டிவ் டேட்டா வந்து நம்மளே நினைச்சாலும் டெலிட் பண்ணாத மாதிரி கூட நம்ம வி கேன் எனேபிள் அன் ஆப்ஷன். ஓகே, ஸோ மானிட்டரிங் பண்ணலாம் கிளவுட் வாட்ச் வழியா. யூ ஹேவ் பேக்கப் ரிலேட்டட் மெட்ரிக்ஸ், ஆடிட்டிங், ரிப்போர்ட்டிங், நிறைய டிஃப்ரெண்ட் டீடைல்டு அனலிட்டிக்ஸ் இன்சைட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ ஹைப்ரிட் டேட்டா ப்ரொடெக்ஷன் பற்றி நான் ஒரு 5-10 மினிட்ஸ் சொல்லித்தரேன். ஸோ இப்போதைக்கு அது நம்ம இன்னும் பார்க்கல. சென்ட்ரலைஸ்டாக தான் எல்லா பாலிசிஸ் பிளான்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ணி மேனேஜ் பண்ணுறோம். ஸோ AWS பேக்கப்ன்றது இட் இஸ் a வெரி பியூட்டிஃபுல் டூல். நிறைய டிஃப்ரெண்ட் ரிசோர்சஸ், ஆல்மோஸ்ட் 13 டிஃப்ரெண்ட் ரிசோர்சஸ் நீங்கள் வந்து பேக்கப் எடுக்கலாம். நிறைய டிஃப்ரெண்ட் சர்வீசஸ் வந்து ஐட்டம் லெவலில் வந்து ரெஸ்டோர் பண்ணுற ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஓகே, ஸோ ஃபைனலாக வி வில் ஓகே, அது ஆப்ஷன்ஸ்லாம் பார்க்க முடியாது இப்போதைக்கு. ப்ரைஸிங்கை பொறுத்த வரைக்கும் வால்ட் கிரியேட் பண்ணுறதால எந்த ஒரு ப்ரைஸிங் கிடையாது. உங்களுக்கு வந்து என்ன கண்டென்ட் பேக்கப் எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா அந்த கண்டென்ட் மட்டும் தான் பேக்கப் ப்ரைஸிங் வரும். ஃபர்ஸ்ட் பேக்கப் எப்பயுமே வந்து ஃபுல் காப்பி எடுத்து வைக்கும். சப்சீக்வெண்ட் பேக்கப்ஸ் ஆர் அடுத்தடுத்து நடக்கிற பேக்கப் எல்லாமே வந்து இன்க்ரிமெண்டல் பேக்கப் தான். ஸோ தட் ஒன்லி த சேஞ்ச் கண்டென்ட் ஆர் சேஞ்ச் பார்ட் மட்டும்தான் உங்களுக்கு இந்த பில்லிங் எஃபிஷியன்சிக்காக இல்லை ப்ரைஸிங் எஃபிஷியன்சிக்காக அப்படி தான் டிசைனே பண்ணியிருக்கிறாங்க. லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட் ஆப்ஷன்ஸ் மூலியமாகவும் நீங்கள் வார்ம் டியர்லேருந்து கோல்ட் டியர் ஆர் ஆர்கே டியருக்கு மூவ் பண்ணுறதால காஸ்ட் உங்களுக்கு வந்து சிக்னிஃபிகண்டாக கம்மியாகும். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் வந்து எவ்வளோ நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு பில் வரப்போகுது. அதே மாதிரி கிராஸ் அக்கௌண்ட்டில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்கீங்க, கிராஸ் ரீஜனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா தென் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் அவுட் ஃப்ரம் அ ரீஜன் ஃப்ரம் அ பர்டிகுலர் அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு சார்ஜஸ் இருக்கும். ஹைப்ரிட் பேக்கப்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆன் ப்ரெமைசஸில் நிறைய சர்வர்ஸ் கண்டென்ட்லாம் இருக்குது. அதை நான் AWS டேட்டா சென்டருக்கு கொண்டு வரணும் அப்படின்னா ஐ ஹாவ் அன் ஆப்ஷன் கால்ட் ஸ்டோரேஜ் கேட்வே. இந்த ஸ்டோரேஜ் கேட்வே வந்து நீங்கள் 2 இடத்துல ரன் பண்ணலாம். ஒன்று உங்களுடைய கார்ப்பரேட் டேட்டா சென்டரில் ஒரு அப்ளையன்ஸாக ரன் பண்ணி ஒரு VMஆ ரன் பண்ணி அது மூலயமா நீங்கள் கண்டென்ட்டை கிளவுடுக்கு கொண்டு வரலாம். இல்லை எனக்கு அங்கே ப்ரொவிஷன் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி அதை வந்து ஸ்டோரேஜ் கேட்வேவே ஆக்ட் பண்ணி அங்கேருந்து ரிட்ரீவ் பண்ணி பேக்கப் எடுத்து வைக்கனாலும் பண்ணலாம். 2 விதமாக பண்ண முடியும். ஸோ ஒன்று மோஸ்ட்டாக வந்து இதுதான் ப்ரிஃபர்ட். உங்களுடைய டேட்டா சென்டரில் கேட்வே அப்ளையன்ஸ் கிரியேட் பண்ணி அனுப்புனீங்க அப்படின்னா இது கம்ப்ரஸ் பண்ணுறது, அந்த டேட்டா வந்து எஃபிஷியண்டாக மூவ் பண்ணுறது அதெல்லாம் வந்து ஆன் ப்ரெமைசஸ்லேயே நடந்துடும். அதுதான் வந்து பெஸ்ட் ஆப்ஷன். உங்களுக்கு எஃபிஷியண்டாகவும் இருக்கும், காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேண்ட்வித்தும் நிறைய கன்சியூம் ஆகாது இன்டர்நெட் நெட்ஒர்க்கில். ஸோ வேற வந்து நீங்கள் ஸ்டோரேஜ் கேட்வே நான் இந்த சைடில் ஹோஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா தெர் இஸ் கோயிங் டு பி a lot of challenge. ஓகே, ஸோ இதில் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்னா ஜென்ரலாக 443 போர்ட் ஓப்பன் பண்ணால் போதும். அண்ட் VPN வழியாக அனுப்புனீங்க அப்படின்னா இட் வில் பி சேஃப் அண்ட் செக்யூர். 3 விதமான கான்செப்ட்ஸ் இருக்குது. இது நம்ம ஆல்ரெடி ப்ராக்டிஷனர் கிளாஸ்லேயே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். பட் இருந்தாலும் நான் குயிக்காக வந்து உங்களுக்கு ரீகேப் பண்ணுறேன். ஸோ 3 விதமான கேட்வே சிஸ்டமாக நம்ம கிரியேட் பண்ணலாம். ஃபைல் கேட்வேவாக பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய நெட்ஒர்க்கில் இருக்கக்கூடிய விண்டோஸ் ஃபைல் சர்வர் ஆர் லினக்ஸ் ஃபைல் சர்வர்ஸ்லேருந்து NFS ஆர் SMB கண்டென்ட்டை வந்து ஃபைல் கேட்வே வழியாக உங்களுக்கு கிளவுடுக்கு கொண்டு வந்து ஸ்டோர் பண்ணலாம். ஸோ கிளவுடில் வந்து பை டிஃபால்ட்டாக S3ல தான் ஸ்டோர் பண்ணுவோம். அதை வந்து பேக்எண்டில் நீங்கள் லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட் எனேபிள் பண்ணி கிளேஷியருக்கோ இல்லை வந்து இன்ஃப்ரீக்வெண்ட்லி ஆக்சஸ் டியருக்கோ இல்லை வந்து மற்ற டியருக்கு வந்து மூவ் பண்ண முடியும். பட் டைரக்டா வந்து நீங்க கிளேஷியருக்கு கொண்டு போக முடியாது. S3 வந்து தான் அடுத்த இதுக்கு பேக் எண்ட் மாற வேற எதுக்கு மூவ் பண்ண முடியும். ஸோ இதுவே வந்து உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் வால்யூம்ஸ் இருக்கு, நிறைய டிரைவ்ஸ் டிஸ்க்ஸை வந்து அப்படியே கொண்டு வரணும் அப்படின்னா தென் வந்து ஐஸ்கசின் ஒரு கான்செப்ட் இருக்கு. ஐஸ்கசின்றது ஒரு ப்ரோட்டோகால். இட்ஸ் நெட்ஒர்க் லெவல்ல வந்து உங்களுடைய வால்யூம்ஸ் ஆர் டிஸ்க்ஸை வந்து மவுண்ட் பண்ற ப்ரோட்டோகால். ஸ்கசியோடைய இது வந்து இன்டர்நெட் ஸ்கசின்னு சொல்லுவாங்க. ஸோ ஐஸ்கசி மூலியமா அந்த வால்யூம்ஸை மவுண்ட் பண்ணி நீங்க கிளவுடு கொண்டு வரலாம். இதெல்லாம் நான் வந்து மேபி ப்ராக்டிக்கலா வந்து ஒரு என்விரான்மெண்ட் செட்டப் பண்ணிட்டு எப்படி பண்ணு காமிக்கிறேன். அதே மாதிரி டேப் வந்து வர்ச்சுவல் டேப் லைப்ரரி, முன்னாடிலாம் பிசிக்கல் டேப் லைப்ரரிஸ் இருந்தது. இப்போ நம்ம வந்து பேக்கப் அப்ளிகேஷன் அதோடைய கண்டென்ட்டை வந்து நான் வந்து வர்ச்சுவலாக இந்த S3 பக்கெட்டை வந்து ஒரு டேப் லைப்ரரியாக இங்கே ப்ரெசென்ட் பண்ணி அது மூலயமா நீங்கள் பேக்கப் எடுத்து இங்கே கொண்டு வரலாம். ஸோ இது வந்து ஆன் ப்ரெமைசஸில் வந்து உங்களுடைய பேக்கப் சர்வரில் வந்து S3 பக்கெட் வந்து ஒரு டேப் டிரைவ் மாதிரி காமிக்கும். ஸோ அதில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டோரேஜ் கேட்வே வந்து நெட்ஒர்க்கில் வந்து என்கிரிப்ட் பண்ணி தான் அனுப்போம். there is no way it is not encrypted. by default வந்து it will be encryption in transit enable ஆயிருக்கும். ஸோ டேட்டா என்கிரிப்ட் ஆகிட்டு இங்கே வந்து டீக்ரிப்ட் ஆகிடும். ஸோ இது வந்து உங்களுக்கு S3 பக்கெட் தான் வந்து அட் த எண்ட் டேட்டா ஸ்டோரேஜ் இது. ஸோ அது வந்து நீங்கள் என்ன மாதிரியாக கொண்டு வரீங்க, ஃபைல்ஸாக கொண்டு வரீங்களா இல்லை வால்யூம்ஸாக கொண்டு வரீங்களா இல்லை டேப்பாக கொண்டு வரீங்களான்றது there are 3 ஆப்ஷன்ஸ். ஸோ அது சினாரியோ டு சினாரியோ வந்து உங்களுக்கு யூ கேன் சூஸ் இட். இது நீங்க VMware, Hyper-V ஆர் உங்களுடைய ஆன் ப்ரெமைசஸ்ல இருக்கக்கூடிய எந்த ஒரு வர்ச்சுவலைசேஷன் டெக்னாலஜில கூட நீங்க ரன் பண்ணலாம். VMR ரன் பண்ணலாம் அந்த ஸ்டோரேஜ் கேட்வேவை. ஆர்எல்ஸ் வந்து ஈவன் ஒரு தனி பிசிக்கல் சர்வர் இருக்கு அப்படின்னா அந்த ஹார்ட்வேர் அப்ளையன்ஸ்ல கூட இந்த ஸ்டோரேஜ் கேட்வே 2ல வந்து
இன்ஸ்டால் பண்ணி அது மூலயமா நீங்க பேக்கப்ஸை வந்து உங்க ஆன் ப்ரமைசஸ்ல இருக்கக்கூடிய ஃபைல்ஸ், வால்யூம்ஸ் ஆர் என்டையர் சர்வரை வந்து நீங்க வந்து பேக்கப் எடுத்து கூட கொண்டு வந்து அமேசான் S3ல ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து ஸ்டோரேஜ் கேட்வே அப்படின்னு இருக்கு. இந்த ஸ்டோரேஜுக்கு போறதுக்கான ஒரு கேட்வே சொல்யூஷன். இது மூலியமா நீங்க ஆன் ப்ரமைசஸ்ல இருக்க கண்டென்ட் ஃபுல்லா டைரக்டா நீங்க பேக்கப் எடுத்து வைக்கலாம். இதை வந்து AWS பேக்கப் வழியா கூட S3ல வந்ததுக்கு அப்புறம் அதை வந்து நீங்க இன்னொரு பர்டிகுலர் வால்யூமா நீங்க ரெஸ்டோர் பண்றது, இல்ல அது ஒரு இன்னொரு ஸ்டோரேஜ் கிளாஸ்ல ஸ்டோர் பண்றதெல்லாம் பண்ண முடியும். எஸ்பெஷலி ஃபார் இந்த வால்யூம்ஸை வந்து அப்படியே கொண்டு வந்து நீங்க EBS கிரியேட் பண்றது கூட கொண்டு வரலாம். ஏன்னா சில சிஸ்டம்ஸ் மைக்ரேட் பண்ணும்போது டைரக்டா வந்து மைக்ரேஷன் டூல் ஒர்க் ஆகல அப்படின்னா அந்த ஸ்பெசிபிக் வால்யூமை வந்து வால்யூம் கேட்வே வழியா கொண்டு வந்து S3ல ஸ்டோர் பண்ணி அதை கன்வெர்ட் பண்ணி EBS நம்ம கிரியேட் பண்றது கூட AWS பேக்கப் டூல் வழியா பண்ண முடியும். ஸோ ஸ்டோரேஜ் கேட்வேன்றது ஆன் ப்ரமைசஸ்க்கும் AWS கிளவுடுக்கும் உள்ள ஒரு கேட்வே ஆப்ஷன். இது மூலயமா உங்க ஆன் ப்ரமைசஸ்ல இருக்கக்கூடிய ஃபைல்ஸ், வால்யூம்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் டேட்டாவை வந்து பேக்கப் எடுத்து நம்ம அமேசான் S3ல ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ ட்ரெடிஷ்னலாக வந்து ஃபிசிக்கல் டேப்பில் எடுத்து வச்சு அந்த ஃபிசிக்கல் டேப்பை வந்து இன்னொரு டேட்டா பங்கர் ஆர் இன்னொரு லொக்கேஷனில் ஆஃப் சைட் லொக்கேஷனில் போயிட்டு மேனுவலாக ஸ்டோர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து கிளவுடில் வந்து வர்ச்சுவல் டேப் லைப்ரரி கான்செப்ட் வந்ததுக்கப்புறம் இட் ஹஸ் பிகம் வெரி ஈஸி அண்ட் எஃபிஷியன்ட். எஸ்பெஷலி என்கிரிப்ஷன் இருக்கு, டேட்டா வந்து இட் இஸ் வெரி வெரி சேஃப் அண்ட் ஸ்டோரேஜ் கேட்வே வந்து நிறைய டூல் கூட இன்டெகிரேட் பண்ணலாம். இப்போ உங்களுடைய எக்ஸிஸ்டிங் காம்வால்ட் ஆர் வெரிட்டாஸ் ஆர் VM ஆர் Veeam ஆர் ஆர்க்சர், இந்த மாதிரி நிறைய என்டர்பிரைஸ் பேக்கப் டூல்ஸ் இருக்கு. மைக்ரோசாஃப்டோடைய சிஸ்டம் சென்டர், SCDPM சொல்லுவாங்க, சிஸ்டம் சென்டர் டேட்டா ப்ரொடெக்ஷன் மேனேஜர், இது எல்லாத்துலயுமே வந்து நீங்க அந்த டேப்பா வந்து உங்களால S3 பக்கெட்டை வந்து ஒரு டேப்பா வந்து பாயிண்ட் அவுட் பண்ண முடியும். அந்த பேக்கப் டூல்ல வந்து S3 பக்கெட்னு காமிக்காது, இட் வில் பி ஷோன் அஸ் வர்ச்சுவல் டேப் லைப்ரரி. ஸோ அந்த டேப் கேட்வேன்னு காமிக்கும். அதுல நீங்க பேக்கப் எடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது கொண்டு வந்து உங்களுடைய S3 பக்கெட்ல தான் இங்க ஸ்டோர் ஆகும். அது உங்களுக்கு ஓவர் த பீரியட் லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட்ல ஆர்கைவ் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் ஆல்சோ மூவ் இட் டு S3 Glacier. ஸோ இது வந்து நேட்டிவ் இன்டெகிரேஷனே உங்களுக்கு கொடுத்துட்றாங்க டேப் கேட்வேல. ஆல்மோஸ்ட் எல்லா என்டர்பிரைஸ் ப்ராடக்ட்லயுமே it can be integrated and it can be supported. Okay, so that we are done for the day. Let me check. Beautiful. Okay, so that is also successful. இந்த தடவை வந்து அந்த எரர் வரல. ஸோ இட் ஹேட் த கண்டென்ட். ஆனால் இந்த மாதிரி பிளெயினா பண்ணாதீங்க. ஸோ கீ வால்ட்ல வந்து சீக்ரெட்ஸ் மேனேஜர்ல சீக்ரெட்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுங்க. ஸ்டோர் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்க. அப்பதான் வந்து நம்ம இந்த மாதிரி பிளெயின் டெக்ஸ்டா பார்க்கக்கூடாது இதெல்லாம். ஸோ பட் ஆனால் வந்து நம்மளால கிளவுட் ஃபார்மேஷன் ஸ்டாக்கையும் நம்ம பேக்கப் எடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரெக்கவர் பண்ண முடிஞ்சிருக்கு. அண்ட் காப்பி ஜாபும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு நடந்துச்சு. இது வந்து நம்ம இது ஸ்கெடியூல்டு ஜாப்ல போட்டோம்ல, அது ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த ஸ்கெடியூல்டு ஆக்டிவிட்டியில வந்து அதுவும் பேக்கப் முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம மேனுவல் பேக்கப் எடுத்ததும் முடிஞ்சிருச்சு எல்லாமே. ஸ்கெடியூல் பேக்கப்பும் இப்போ ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா ஆக்டிவிட்டீஸும் இட்ஸ் இன்டாக்ட். ஸோ ஃபைல் சிஸ்டம் லெவல் பேக்கப், இன்ஸ்டன்ஸ் லெவல் பேக்கப், வால்யூம் லெவல் பேக்கப், ஸ்டாக் லெவல் பேக்கப் எல்லாம் பார்த்துட்டோம். நேற்று வந்து டேட்டா பேஸ் பேக்கப் அண்ட் ரெஸ்டோரும் பார்த்தோம். எனி கொஸ்டின் சோ ஃபார்? நிறைய நீங்க ப்ராக்டிஸ் பண்ணாதான் யூ வில் ஃபீல் மோர் கம்ஃபர்டபுள். ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இன்கேஸ் கொஸ்டின்ஸ் இருந்தா யூ கேன் டெஃபினெட்லி கம் பேக் அண்ட் ஆஸ்க் யூர் கொஸ்டின்ஸ். Copy advanced options, backup template. Okay, fine. Think I'm done. Questions இல்லைங்களா? Can I stop the recording?